नीलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः ஸ்ரீ பகவத்கீதையில 7வது அத்தியாயம் பூர்த்தியாச்சு. 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயத்தினுடைய ஒரு அடியாக பகவான் ஒரு விதைச்சிட்டான். 7வது அத்தியாயம் எப்படி பூர்த்தியாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச ஏ விதுஹு பிரயாண காலேபி ச மாகா தே விதுர்யுக்த சேதசஹ சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்ஞம் ச ஏ விதுஹு அப்படின்னு சொல்லியிருக்கான். சாதி பூதம், சாதி தெய்வம், சாதி யஜ்ஞம், பிரயாண காலம் அப்படிங்கிறது இந்த 4 கீவேர்ட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 சொல்லிட்டு பகவான் ஏன்னா அர்ஜுனன் மேல கேள்வி கேட்கிறானா பாக்குறதுக்காக விட்டுட்டான். நம்ம சொல்றோமே இதெல்லாம் அர்ஜுனன் கவனிக்கிறானா இல்ல வெறுமை ஏதோ சரி சில பேர்கள் வெறுமை அப்படி பிரவச்சனத்துல உட்காருவா, கேட்கிறாளோ இல்லையோ வெறுமை அப்படி உட்காந்துட்டு போவா. அந்த மாதிரி அர்ஜுனன் கிடையாதுன்னு கிருஷ்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் அவனா கேட்கிறானா இல்ல அவன் கேட்கலன்னா நம்மளே விளக்கலாம் அப்படின்னு பார்த்தானோ என்னவோ. அதனால 7வது அத்தியாயம் அப்படி முடிச்சான். பிறகு 8வது அத்தியாயத்துல இத கிருஷ்ணன் சொன்ன உடனேவே அடுத்த க்ஷணம் 8வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது அர்ஜுனவாச்சன்னு. கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமாக அதிபூதம் ச கிம் ப்ரோக்தம் கோ கோ அதிதெய்வம் கிமுச்யதே கே அதியஜ்ஞः கதம் கோத்ர தேஹேஸ்மின் மதுசூதன பிரயாண காலே ச கதம் கோ கோ ஞேயோசி நியதாத்மபிஹி. என்ன கிருஷ்ணா சொல்லிட்டு நிறுத்திட்ட, மேல சொல்லு அப்படின்னு அர்ஜுன வாச்சன்னு ஆரம்பிக்கிறது. கிம் தத் பிரம்ம, ஏன்னா பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு அடிக்கடி எல்லாரும் சொல்றாங்க. அந்த பிரம்மம்ங்கிறது என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கிம் தத் பிரம்ம கிமத்யாத்மம், ஆத்மானம் அப்படின்னு எல்லாரும் ஆத்மா அப்படின்னு சொல்றாளே அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கிம் கர்ம புருஷோத்தமா, எது கர்மா? அதிபூதம்னு ஏதோ சொன்னியே அப்படின்னா என்ன? அதிபூதம்னா என்ன? அது யஜ்ஞம்னா என்ன? பிரயாண காலம்னா என்ன? பிரயாண காலம்னா ஓரளவுக்கு புரியறது நீ எதை சொல்றேன்னு, இருந்தாலும் அதை கொஞ்சம் விஸ்தாரமா விவரியேன்னு கேக்குறான். பிரயாண காலேச்ச கதம், பிரயாண காலம்ங்கிறது என்ன, அங்க அப்ப பிரயாண காலத்துல நாம் செய்ய வேண்டியது என்ன, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் விவரி அப்படின்னு மதுசூதனா அப்படின்னு கேக்குறான் அர்ஜுனன். அதுக்கு கிருஷ்ணன் சொல்லக்கூடிய பதில் தான் 8வது அத்தியாயம் பூரா. ஸ்ரீ பகவானுவாச்ச அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ பகவானுவாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம், அக்ஷரம் பிரம்ம பரமம். முதல்ல பிரம்மம்னா என்ன அப்படின்னு கேட்டான் இல்லையா அர்ஜுனன். இந்த கேள்வியை விளக்குறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். பிரம்மம்னா என்ன அப்படின்னா என்ன சொல்றது? பகவான்னு சாமானிக்கால் சொல்வ. பிரம்மம்னா என்ன? பகவான். ஆனா பிரம்மம்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பிரம்மம்னா பகவான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான அர்த்தம். ஆனா ஆழ்ந்து அதை கவனிக்கணும், ஆழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய எண்ணம். அதனால பகவான் இங்க பதில் சொல்றான். அக்ஷரம் பரமம் பிரம்மம் ஸ்வபாவோ அத்யாத்ம உச்யதே பூதபாவோத்பவகரோ கோ கோ விசர்கஹ கர்ம சம்நிதஹ. எது சொல்ல முடியாதோ அதுதான் பிரம்மம். பிரம்மம்ங்கிறது சொல்லிட முடியாது. அப்படி
இது போல் இதுன்னு சொல்லிட முடியுமா? எதையாவது உன்னை காண்பிச்சு இது போல இது பூமியை போல இது, இல்ல ஆகாயத்தை போல இது, இல்ல ஒரு வஸ்துவை காமிச்சு இது போல இது அப்படின்னு சொல்ல முடியாது பிரம்மத்தை. இல்ல எதை ஆதாரமா கொண்டும் சொல்ல முடியாது. இல்ல இது ஒரு கலரை வச்சு கூட சொல்ல முடியாது. இந்த நிறத்தை போல பிரம்மம்னா எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும், இல்ல சிகப்பா இருக்கும், இல்ல இந்த வர்ணத்துல இருக்கும், அந்த வர்ணத்துல இருக்கும்னு சொல்லிட முடியாது. பின்ன அது பிரம்மம்ங்கிறது என்னன்னா அக்ஷரம். அக்ஷரம்னா அழிவற்றது, எந்த பிரமாணத்தாலும் அடக்க முடியாதது பிரம்மம். அதனாலதான் அக்ஷரம் பிரம்ம பரமம், இல்ல அக்ஷரம் பரமம் பிரம்ம, இப்படி வேணாலும் இது சொல்லலாம். ஆனா பகவான் சொன்னது அக்ஷரம் பிரம்ம பரமம். எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது அந்த பிரம்மஸ்வரூபம். பிரம்மம் அப்படிங்கிறது எந்த விசேஷணங்களுக்கும் அப்பாற்பட்டது. இந்த சாமானிய இந்த சீதம் உஷ்ணம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அப்படின்னு வேணா சொல்லலாம். அது எப்படி அது அப்படின்னா ஒரு அக்ஷரமாய் அப்பிரமேயமாய் அச்சிந்தியமாய் கூடஸ்தமாய் இருக்கக்கூடியது பிரம்மம். பிற ஸ்வபாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவா ஸ்வபாவம் அப்படிங்கிறது இயற்கை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. ஸ்வபாவம்னா பிரகிருதி, இயற்கை அப்படிங்கிற அர்த்தம் வருது. சமஸ்த சரீரங்களுக்கும் ஷரீரியாக எந்த ஒரு பாவம் இருக்கோ ஜீவாத்மா, அததான் இங்க ஸ்வபாவம் அப்படின்னு சொல்றா. ஸ்வபாவோ அத்தியாத்ம முச்சியதே. ஜீவாத்மாவை இங்க ஸ்வபாவம் அப்படின்னு சொல்றா. ஏன் ஸ்வபாவம் அப்படின்னு ஏன் இந்த சூக்ஷ்ம சரீரங்களுக்கெல்லாம் சைத்தன்யமா எது தெரியறதோ அது ஸ்வபாவம். பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஒரு எறும்பு வரைக்கும் உள்ள அந்த சைத்தன்யம்ங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் தான் அப்படிங்கிற அந்த பாவமே வருது. பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு பிரம்மாக்கு கூட தான் அப்படிங்கிற பாவம் வந்ததுனாலதான் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா? அங்க உள்ள அந்த சைத்தன்யம் எது இருக்கோ, பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஒரு சாமானிய எறும்பு, ஒரு எறும்பு அப்படி ஓடுறதுன்னா அது உள்ள சைத்தன்யம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அது ஓடுறது. அதன் ஸ்வபாவம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா சமஸ்த ஜீவாத்மாக்கள், நம்மளுடைய சாஸ்திரங்கள் பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு எல்லாரையுமே ஜீவாத்மா பரமாத்மா அவன் ஒருவனே அப்படின்னு காட்டுறதுனால எல்லாருக்கும் அந்த உள்ள ஒரு சைத்தன்யம் இருக்கு இல்லையா, அத ஸ்வபாவம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இங்க ஜீவாத்மா அப்படிங்கிற வியாக்கியானம் இருக்கிறதுனால எங்கேயும் வியாபிச்சு இருக்கக்கூடியது அந்த சைத்தன்யம் தான். அத்தகைய சைத்தன்யம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறதுனாலேயே நமக்கு அந்த பேதங்கள் வருது இல்லையா? ஏன்னா இங்க இதை பார்த்தா எறும்புன்னு தெரியறது, அதை பார்த்தா கொசுன்னு தெரியறது, இல்ல அதை பார்த்தா ஒரு பூச்சின்னு தெரியறது, மரவட்டைன்னு தெரியறது, அப்புறம் இது ஆடு மாடுன்னு தெரியறது, ஒரு பக்ஷின்னு தெரியறது, மிருகங்கள்னு தெரியறது. ஆனா மிருகங்கள்லயே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், அதுக்கப்புறம் மனிதர்கள் அப்படிங்கிற இந்த பேதங்கள் எதனால உண்டாகிறதுனா இந்த சைத்தன்யம் அத்தகைய சரீரத்துக்குள்ள வியாபித்து இருக்கிறதுனால உண்டாகிறது. ஒண்ணுமே வியாபிச்சு உள்ள இல்லைன்னா ஒரு பிரேதம் இட்டது இட்டபடி இருக்கு. அப்ப அதுக்கு காதும் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, ஆனா காது கேட்கறது இல்ல, மூக்கு முகர்றது இல்ல, வாயில வாக்கரிசி போடுறா அதை சுவைக்கிறது இல்ல, ஒண்ணும் தெரியறது இல்லை இல்லையா? ஏன்னா உள்ள இருக்கிற சைத்தன்யம் புறப்பட்டதுனால. அது எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய அத்தகைய சைத்தன்யம் கடம் போன்றதான இந்த அந்தந்த சரீரங்களுக்குள்ள அந்த எந்த சைத்தன்யம் பின்னப்பட்டது போல வியாபித்து இருக்கோ, பின்னப்பட்டது போல இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பிரம்மம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அத்தகைய இந்த சைத்தன்யம் உள்ள இருக்கிறதுனால இந்த ஜீவன்களுக்கான பேதங்கள் நமக்கு சொல்லப்படுறது. அததான் நம்ம அத்தியாத்மம் அப்படின்னு சொல்றோம். இங்க சொல்லப்பட்டது அதுதான். அந்த பேதங்கள் நமக்கு தெரியறதுக்கு காரணம் உள்ள சைத்தன்யம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால. அடுத்தது பூதபாவோத் பவகரோ. பூதபாவோத் பவகரோ விசர்கா கர்ம சம்நிதா. கர்மானா என்னன்னு கேட்டான் இல்லையா அர்ஜுனன்? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு மறுபடியும் அதையே கேட்கிறான், கர்மானா என்ன? அதாவது இப்ப இத்தனை நேரம் அர்ஜுனன் கேட்டது சாமானிய ஒரு மனிதர்களுக்கு எது கர்மயோகம், கர்மானா என்ன, கர்ம யோகம்னா என்ன, அதை கேட்டுட்டு வந்தான் அர்ஜுனன். அதனாலதான் 3வது அத்தியாயம் 4வது 5வது அத்தியாயம் வரைக்கும் கர்மயோகம் அனுபவிச்சோம். இப்ப அர்ஜுனன் கேட்கிற லெவல்ங்கிறது கொஞ்சம் வேற. என்ன கேட்கிறான்? அந்த ஒரு லெவல் தாண்டி அவன் கேட்கிறான், இந்த லோகத்துக்கு கர்மாங்கிறது என்ன? இப்ப ஈஸ்வரன் என்ன சொன்னான்? கிருஷ்ணன் கர்மயோகமே என்னுடைய மதம் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? அந்த ஈஸ்வரன் பரியந்தம் அந்த அர்ஜுனன் கேட்கிறான், கர்மாங்கிறது எதை சொல்றது அப்படின்னு கேட்டா, இந்த லோகத்துல இந்த பிரகிருதி எப்படி இந்த பிரகிருதி சிருஷ்டிக்கப்படுறதோ அதுவே கர்மா அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா ஈஸ்வரனுடைய கர்மா அதுதான்.
பகவானுடைய கர்மா சிருஷ்டி பண்ணணும், இந்த லோகத்தை நடத்தணும். அதனால ஈஸ்வரனே சிறந்த கர்ம யோகி. ஈஸ்வரன்னா இங்க கிருஷ்ணன். அத்தகைய கிருஷ்ணனே இங்க சிறந்த கர்ம யோகியா காண்பிக்கிறதுனால எப்போ இந்த சிருஷ்டிங்கிறது ஆரம்பமாறுதோ அதுவே இந்த கர்மா இருக்கிறதுனாலதான் சிருஷ்டியே ஆரம்பமாறுது. எப்படி நம்முடைய கர்மாவால நம்ம மறுபடியும் புனரப்பி ஜனனம்னு பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னோமோ, அது போல இந்த லோகத்துக்கும் அதே கர்மா தான் மறுபடியும் சிருஷ்டியை உண்டாக்குறது அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை அப்படின்னு. இப்போ இது ரொம்ப கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருந்தது, இருந்தாலும் ஒரு சாமான்யமா சொல்லிடுறேன். பிரம்மம் அப்படிங்கிறதுனா அழிவற்றது, உன்னதமானது, அதன் ஸ்வபாவமானது, அதாவது இந்த பிரகிருதி. அந்த பிரகிருத்தியை இங்க ஜீவாத்மா அப்படின்னு மீன் பண்றா, அதுதான் ஸ்வபாவம். அத ஸ்வபாவத்தை ஜீவாத்மாவ ஸ்வபாவம் அப்படின்னு இங்க அழைக்கப்படுறது. அப்படி ஜீவாத்மாவுடைய இந்த ஜட உடல், அந்த ஜடல் உடலை வளர்க்கறதுக்கு ஏதுவான அந்த கர்மாக்களை நம் கர்மா, வளர்க்கறதுக்கான அந்த செயல்களை நம் கர்மா அப்படின்னு சொல்றோம். இதுதான் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோத்யாத்மம் உச்யதே பூதபாவோத்பவகரோ கோ கோ விசர்கஹ கர்ம சம்நிதஹ. மேலும் பிரம்மம்னா என்னன்னு சொல்லிட்டார், அதனுடைய ஸ்வபாவம் என்னன்னு சொல்லிட்டார், கர்மானா என்னன்னு சொல்லிட்டார். இங்க மிச்சப்பட்டது அதி தெய்வம் அதி யஜ்ஞம், அதுதான் என்னங்கிறது இப்ப சொல்லணும். அதிபூதம் க்ஷரோ பாவஹ புருஷாதி தெய்வதம் கோ அதியஜ்ஞஹ அஹமேவாத்ர தேஹே தேஹபிருதாம் வராக. அதிபூதம் அப்படிங்கிறது என்ன? அதிபூதம் க்ஷரோ பாவஹ, சிருஷ்டிக்கப்பட்ட பிரபஞ்சம். சிருஷ்டி பரியந்தம் பூர்வ ஸ்லோகத்துல வந்துடுது இல்லையா, எப்படி சிருஷ்டி ஆறுதுன்னு. பிறகு சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு இந்த பிரபஞ்சத்தை தான் அதிபூதம் அப்படின்னு சொல்றோம். பிரம்மம்ங்கிறது வேற. பிரம்மம்ங்கிறது சிருஷ்டியில எல்லாம் அகப்படாதது பிரம்மஸ்வரூபம், அதனாலேயே அது அக்ஷரம். அக்ஷரம்ங்கிறது அழிவற்றது, அது வேற. ஆனா அதுக்கு கீழே அழியப்பட வேண்டியது எல்லாமே இதுக்குள்ள அடங்கிடும், பஞ்சபூதங்கள் உள்பட. ஏன்னா நம்ம இதை அடிக்கடி இதை நம்ம கீதை அனுபவிக்கிறச்சேவே சொல்லிட்டோம். பூமிங்கிறத ஆக்கர்ஷிக்கும் பிரளய ஜலம், அந்த பிரளய ஜலமே வத்தராப்புல ஒரு பிரளயாக்னி, அந்த பிரளயாக்னியை அணைக்கராப்புல ஒரு பிரளய காற்று, அந்த பிரளய காற்று பிறகு ஆகாயத்துல லயமாறுது. அப்படிங்கிறதுனாலயே அந்த ஆகாயம் கடைசியில போய் பகவானோட லயமாறுது. அப்படிங்கிறதுனாலயே அதிபூதம் க்ஷரோ பாவஹா, இது சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே அழியக்கூடியவை. ஆனால் பிரம்மம் அக்ஷரம், இந்த பிரம்மம்ங்கிறது அழியப்படாதது அப்படின்னு. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இங்க சொல்லப்படுறது. பின்ன அதி தெய்வம் அப்படின்னு ஒண்ணு சொன்னதே அது என்னன்னா ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு. இது ஒரு மத்தியில இருக்கக்கூடியது. பகவான் அப்படிங்கிறது மேல, பசு பட்சியிலேருந்து மனுஷர்கள் தேவர்கள் இவர்கள் எல்லாம் கீழே, மத்தியில இருக்கக்கூடியது அந்த ஹிரண்ய கர்ப்பன். நீங்க மீன் பண்றது பிரம்மாவை. அந்த பிரம்மாதான் பகவானுடைய ஆக்ஞையினால சிருஷ்டிய ஆரம்பிக்கிறதுனால இங்க அதி தெய்வம் அப்படின்னு இங்க பிரம்மாவை சொல்லப்படுறா. புருஷாதி தெய்வதோ, அதி தெய்வம்னா என்னன்னு அர்ஜுனனுடைய கேள்விக்கு இது பதில். பின்ன அதி யஜ்ஞம் அப்படின்னா அதி யஜ்ஞோ அகமே வாத்ர, அகமே வாத்ர அது நானே. அது யஜ்ஞம்னா என்னன்னா அது நானே. ஏன்னா பகவான் இங்க யஜ்ஞஸ்வரூபனாக யஜ்ஞ வராகன் அப்படின்னு தானே நம்ம பகவான சொல்றோம். யஜ்ஞமே பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு நமக்கு பாஷ்யக்காரர் ஆரம்பத்திலேயே நமக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டா. ஏன்னா யஜ்ஞத்தை பத்தினதான வர்ணனை 3வது அத்தியாயம் பூரா வந்தது. அதுல யஜ்ஞமே பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு வந்ததுனால இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு ஒரு தேவன், அவன் பிரம்மா, அவன் தான் ஆதி தெய்வம். அது எல்லாத்துக்கும் நியாமகன் பகவான். அது அதி யஜ்ஞன், அது நானே அப்படின்னு இங்க பகவானே சொல்லிக்கிறான். அதி யஜ்ஞஹ அஹமே வாத்ர, அஹமே வாத்ர அது நானே. சமஸ்த தேவர்களுக்கும் என்னென்ன உபாசனை நம்ம என்னென்ன செஞ்சாலும் அது போய் அடையிறது பகவான தான். எந்த தேவர்களை நம்ம உபாசனை பண்ணினாலும். இததான் பாகவதத்துல சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதின்னு சுலபமா நமக்கு வியாச பகவான் கொடுத்துட்டார். ஆனா இங்க பகவான் சொல்றதும் அதுதான். வேற வேற தெய்வங்கள்ல அந்நிய தேவதாகான்னு விஸ்தாரமா நேத்திக்கு பார்த்தோம். 7வது அத்தியாயத்துல பிற தெய்வங்களை வழிபடுறது அது எப்படி அப்படிங்கிறது. அத கிருஷ்ணன் கடைசியா சொல்றேன், என்னுடைய அங்கங்கள் தானே தேவதைகள்.
வருணன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பகவானுடைய நாக்கிலேருந்து உண்டானவன் தானே வருணன். நம்ம வருண பூஜை பண்றோம்னா பகவானுடைய நாக்க பூஜை பண்றோம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொன்னும் பகவானுடைய அங்கங்களாவே இருக்கிறதுனால நம் டைரக்டா அந்த அங்கேயே நம் வழிபட்டுடலாமே, எதுக்கு பகவானுடைய அங்கங்களை நம் வழிபடுறோம் அப்படிங்கிறதுனாலதான் அத்தகைய பேதங்களே வந்தது. ஆனா இங்க பகவான் என்ன சொல்லிட்டான், அதியக்ஞோ அகமே மாத்திர தேகே தேக பிருதாம்பரகா, என்னென்ன தேகங்கள் இருக்கோ இந்த லோகத்துல அத்தனைக்கும் அந்தர்யாமி நானே. இந்த ஜீவன்கள் அப்படிங்கிறது ஒரு கீழ நிலை, அதுக்கு மத்தியில பிரம்மா, மேல மொத்தமா மேல யாரு அப்படின்னு பார்த்தா அது பகவானே, அது நானே அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிட்டான். அர்ஜுனனுடைய கேள்விக்கு சுலபமா பதில் சொல்லிட்டான். பிறகு இப்ப பிரயாண காலம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு விதமான டெப்தானது. அது ரொம்ப டெப்தானதுங்கிறதுனால இந்த 8வது அத்தியாயம் பூரா பகவான் பிரயாண காலத்தை பத்தி தான் இப்ப சொல்ல போறான். அததான் ரொம்ப டீட்டெயிலா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றான். மத்ததெல்லாம் நம்ம என்னதான் புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மத்தை புரிஞ்சுன்ற முடியுமா, இல்ல அதி யஜ்ஞம்னா என்னன்னு புரிஞ்சுன்ற முடியுமா, இல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதது ஓரளவுக்கு நம்ம அனுசந்தானம் தான் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால அதை 2 ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டு 3வது ஸ்லோகம் பிரயாண காலம்னா என்ன, அங்க பிரயாண காலத்துல எப்படி உன்னுடைய தியானம் வருது அப்படின்னு அர்ஜுனனுடைய கேள்விய பிரதானமா எடுத்துட்டு பிரயாண காலத்தை பத்தி வர்ணனை தான் 8வது அத்தியாயம் பூரா நமக்கு பகவானுடைய பதில்கள் வருது. அது 5வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்தா கலேவரம் கோ யப்ரயாதி சமத்பாவம் கோ கோ யாதி நாஸ்த்யத்ர சம்சயஹ அந்த காலே ச மாமேவ. அந்திம காலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும் இல்லையா? இப்ப நம்ம இருக்கிறது ஜீவிக்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் நம்ம மரணிக்க போறோம் அப்படிங்கிறது. யாரு இது நம்ம மட்டுமே இல்லை, யார் இந்த உலகத்துல ஜீவிச்சாலும் பிறந்தாலும் ஒரு நாள் அவர்கள் மடிய போறதுங்கிறது சத்தியம். இதை யக்ஷ பிரஷ்னத்துல யுதிஷ்டிரரே சொல்லிட்டார். எது நித்தியம் எது சத்தியம் அப்படின்னு கேட்டதுக்கு மரணம் அப்படிங்கிறது சத்தியம். ஜீவிச்சிருக்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் மரணிக்க போறது அப்படின்னு யுதிஷ்டிரர் நமக்கு சுலபமா சொல்லிட்டார் யக்ஷ பிரஷ்னத்துல. அது போல இங்க அந்திம காலம் அப்படிங்கிறது வந்தே தீரும். அந்த அந்திம காலத்துல பகவான தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க உத்தேசம். அதுதான் நமக்கு இங்க கீதை பூரா நம்ம படிச்சதுக்கான ஒரு சாராம்சம். அதுதான் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம். அந்த காலத்துல மாமேவ என்னை எவன் ஸ்மரிக்கிறானோ, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் கோ கோ. எந்தெந்த பாவத்தோட அவன் மடியறானோ அவன் அந்தந்த பாவத்தை தானே அடையுவான். அப்ப அந்த காலத்துல என்னை அவன் ஸ்மரிக்கிறானோ அவன் என்னையே வந்து அடைந்துடுவான் அப்படிங்கறதுதான் இங்க பகவான் சொல்றான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறான். யப்ரயாதி சமத்பாவம் கோ கோ யாதி நாஸ்த்யத்ர சம்சயஹ. சம்சயஹ அப்படின்னா இங்க அர்த்தம் அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சம்சயம்னா சந்தேகம், அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு பகவான் அடிச்சு சொல்றான். அதுல சந்தேகமே வேண்டாம். அந்திம காலத்துல என்ன நினைச்சுட்டு எவன் மரணிக்கிறானோ அவன் என்னையே அடைய வேண்டியவன். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் கோ கோ யாதி நாஸ்த்யத்ர சம்சயஹ. சரி, அந்திம காலத்துல உன் ஸ்மரணம் வந்தா சரி. அலபாயிர இந்த மனசுல எங்கெங்கயோ எப்படியோ போறது. ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடின்னு உட்காருங்களேன். உட்காண்டோம்னா தெரியும். நம்ம எல்லாரும் நம்முடைய லட்சணம் நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடின்னு உட்காண்டோம்னா அப்பதான் மனசு அலபாயிறது நமக்கு தெரியும். எங்கேயோ சிந்தனை போயின்னு இருக்கு. கண்ணை வேணா நம்ம மூடிட்டு தியானம்னு உட்கார்றோமே தவிர சிந்தனை பாட்டுக்கு எங்கேயோ போறதுங்கிறச்சே அந்திம காலம். சரி, மரண படுக்கையில ஒருவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டானா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டானா, அவனுக்கு கொஞ்சமாவது தனக்கு தெரிஞ்சிடும் இனி நம்ம இது தேராது, நம்ம போயிட போறோம்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் வேணா சரி நம்ம போக போறோம்ங்கிறது தெரிஞ்சதுனால ஏதோ நம்மளுடைய இந்த ஜென்மாந்திர வாசனையினால பகவத் ஸ்மரணம் பண்ணணும்னு திணிச்சு பண்ணால் ஒழிய அது சரியா போகாது. அவன் வேணா அதை செய்ய முடியும்.
மரண படுக்கையில படுத்துட்டு இருக்கிறவன் தனக்கு போறோம்னு தெரிஞ்சவன் வேணா அதை செய்ய முடியும். கிருஷ்ணஸ்மரணமாவது இப்ப பண்ணிடுவோம்னு பண்ண முடியும். ஆனா சில பேர்கள் இப்படி போறாளே, ரோட்ல போச்சவே ஆக்சிடென்ட்ல படக்குன்னு போயிடுறாளே, அவளுக்கு என்ன தெரிஞ்சா போறா? தெரிஞ்சா போறவா நம்ம இப்ப போக போறோம், ஆச்சு இதோ ஆத்துல இருந்து கிளம்புறச்சே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். ஆனா திரும்பி வரதே இல்லையே, போயாச்சு அவ்வளவுதான். போனவர்கள் அப்படியே போயிடுறான், திரும்பி வரதில்ல. அந்திம காலம் நமக்குன்னு இப்ப தெரியாம கூட போயிடுறோம் இல்லையா? அப்படி இருக்கிறவர்களுக்கு அந்த அந்திம காலத்துல உன் ஸ்மரணம்ங்கிறது எப்ப வரும்? தெரிஞ்சவனுக்கு வேணா கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியாவது உன் ஸ்மரணத்தை வர வைக்கலாம், தெரியாதவனுக்கு எப்படி வர வைக்க முடியும்? அதுக்குதான் பதில்கள் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல வருது. அடுத்த 6வது ஸ்லோகம், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரௌகு தம் தமே வைதி கௌந்தேயா சதா தத்பாவ பாவிதஹ. கௌந்தேயா, அர்ஜுனா, ஒரு விஷயம் சொல்றேன். எவன் எவன் எந்த பாவத்தை நினைச்சுண்டு மடியறானோ அவன் அந்த பாவமாகவே ஆறான். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இப்ப மரணிக்க போறோம்ங்கிறச்சே, அடடா என் பிசினஸ் என்ன ஆகுமோ, என் பிசினஸ் என்ன ஆகுமோ, பிசினஸ் என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சுட்டே அவன் மடிஞ்சானாகில் மறுபடியும் ஒரு ஜென்மா எடுப்பான், மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவான். இந்த பில்டிங் கட்ட ஆரம்பிச்சோவே முடியலையே நினைச்சிட்டு போனானாகில் மறுபடியும் அவன் ஒரு ஜென்மா எடுக்கிறான். மறுபடியும் அவன் ஒரு 20 வயசுல இருந்தே ஒரு ஆர்கிடெக்ட் ஆயிடுறான், ஒரு பில்டராக ஆரம்பிச்சுடுறான். ஏன்னா ஜென்மாந்தர வாசனைங்கிறது அப்படி தொடர்றது இல்லையா? எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைத்தி. எம் எம் வாபி தம் தமே வைத்தி. அவன் என்னென்ன நினைக்கிறானோ அதுவாகவே ஆறான். தம் தமே வைத்தி கௌந்தேயா சதா தத்பாவ பாவிதஹ. பரத யோகி சிறந்த உதாரணம் இதுக்கு. பரத யோகி இல்லறத்தை விட்டார், எல்லாத்தையும் விட்டார், சாலை கிராம கஷேத்திரத்துக்கு அவ்வளவு ஆசையா வந்தார். வந்து நம்ம பகவத் கைங்கரியம் பண்ணணும், தியானம் பண்ணணும்னு அவ்வளவு ஆசையா வந்து பரத யோகி வந்து அங்க உட்கார, கடைசியில அங்க ஒரு மானுடைய ஸ்நேகம். அந்த மானை அழைச்சிட்டு வந்து, ஏற்கனவே இந்த கதையை அனுபவிச்சிட்டோம், அதனால சுருக்க சொல்றேன். அந்த மானை அழைச்சிட்டு வந்து அந்த மானுக்கே போஷணம் பண்ணி லாலனம் பண்ணி அந்த மானுக்கு பாலை கொடுத்துட்டு, அந்த மானை நன்னா அதை பார்த்துண்டு அதை கவனிச்சுண்டு, அது கொஞ்சம் பெருசான உடனே அந்த மானுடைய ஸ்வபாவம் அது அதனுடைய கூட்டத்தோட போயிடுது. ஆனா இவருக்கோ மான் கிட்டக்க போன மனசு திரும்பவே இல்லை. எப்ப பார்த்தாலும் மானையே நினைச்சு தூங்கினாலும் எழுந்தாலும் சாட்டாலும் அந்த மான் என்னாச்சோன்னு அதையே நினைச்சு அப்படியே மரணப்படுக்கையில மரணிச்சாச்சு. அடுத்த ஜென்மா மானாகவே பிறந்தார். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம். இது இந்த ஸ்லோகம் தான் அதுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேயா. ஆனா அதுவாகவே ஆயிடுவா. அந்த ஸ்வபாவம் மான நினைச்சுட்டு போனார், மானாகவே பிறந்தார். ஆனா அவருக்கு பூர்வ ஜென்மத்து ஞானம்ங்கிறது இருந்தது. அதனால பகவத் உபாசனை பண்ணி அடுத்த ஜென்மா ஜடபரதராக எடுத்து பிறகு அவர் சித்தி அடைஞ்சார் அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம். ஆனா நமக்கோ அந்த பூர்வ ஜென்ம ஞானம்ங்கிறது கூட நமக்கு இருக்காது இல்லையா? ஏன்னா எங்கேயோ கோட்டியில ஒருத்தருக்கு பகவான் அந்த ஞானத்தோட அனுப்புவான். நீ நல்லா தானே இருந்த, கைக்கரியம் தானே பண்ணிட்டு இருந்த, நடுவுல எங்க வந்தது உனக்கு இந்த மான் ஸ்நேகம் அப்படின்னு சொல்லி பூர்வ ஜென்ம ஞானத்தையும் கொடுத்து அனுப்பிடுறாரு அவருக்கு. ஆனா நமக்கோ அந்த பூர்வ ஜென்மத்தின் ஞானமும் வராததுனால நமக்கு அது என்னன்னே புரியாது. நம்ம எதனால செய்யறோம் என்னன்னே புரியாததுனால அப்படி நமக்கு அந்த பாவம்ங்கிறது போயிடுறது. நமக்கு அந்த பாவம், நம்மளுடைய சிந்தனை எல்லாமே அந்த நிமிஷம் நம்ம எதோ நம்மள நினைச்சு சரி சொத்து வச்சிருக்கோமே, இனி சொத்தை யாரு பராமரிப்பாளோ அப்படின்னு நினைச்சுண்டு அங்கேயே போயிடுறதுனால, மறுபடியும் அந்த சொத்தையே நினைச்சுட்டு அப்படியே போயிடுறதுனால, மரணிச்சுடுறதுனால மறுபடியும் அடுத்த ஜென்மா அப்படிங்கிறது நமக்கு வந்துடுறது. அப்பவும் ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொத்து சேர்க்கணுமே அப்படி யாராவது பேசிட்டு இருந்தானா அவ அது பூர்வ ஜென்மத்து வாசனைன்னு அர்த்தம். அது அந்த பாவம் அப்படிங்கிறது நமக்கு அப்படியே தொடர்ந்துட்டே வருது. இத்தனை நாட்கள் நமக்கு தொடர்ந்து இருக்குதான். எவ்வளவு கோடி கல்ப காலம் இந்த சம்சாரம், இந்த பூமிங்கிறது இருக்கு. நம்ம இன்னமும் கரையேறின பாடு இல்லையே. இன்னமும் இங்கதானே உட்காந்து இதை கேட்டு இருக்கோம் 8வது அத்தியாயத்தன்னு. நம்ம இன்னமும் கரையேறின பாடு இல்லை இல்லையா? அப்ப அத்தகைய பாவத்தோட நம்ம இங்க வந்து சேர்ந்திருக்கோம். எத்தனை ஜென்மாவினுடைய பாவமோ நம்ம இங்க வந்து சேர்ந்திருக்கோம்.
பிறகு 7வது ஸ்லோகம், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யசக மையர்பித மனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயஹ. காலம் பூரா நம்ம என்ன ஸ்மரணம் பண்றோமோ அதுதான் அந்திம காலத்துல வரும். நான் இங்க ஒரு கேள்வி வந்தது இல்லையா இந்த 2 ஸ்லோகம் முன்னாடி, நமக்கு மரணிக்க போறோம்னு தெரிஞ்சா வேணா கிருஷ்ணன் ஸ்மரணம் பண்ணலாம். நம்ம தெரியாத சமயத்துல நமக்கு என்ன பண்றது, திடீர்னு ஆக்சிடென்ட் வந்து போயிடுறோமே, அப்ப நம்ம மரணிக்க போறோம்னு கூட தெரியலையே, அப்ப எப்படி ஸ்மரணத்தை கொண்டு வருதுன்னா, ஸ்மரணத்தை கொண்டு வரதே நம்முடைய பலத்தால இல்ல, அது அவனுடைய கிருபைனால. அந்திம காலத்துல கூட நம்ம போறோம்னு தெரியவர்கள் கூட, ஒருவேளை நம்ம இப்ப மரணிக்க போறோம்னு தெரியறவர்கள் கூட கிருஷ்ணனை நினைக்கணும்னு யோசிக்காது அவர்களுடைய மனசு. என் பேரம்பேத்தி எல்லாம் வந்தாச்சா, என் பிள்ளைகள் எல்லாம் வந்தாச்சா, இங்க பாருங்கோப்பா, அடிச்சுக்காதீங்கோப்பா, எல்லாரும் ஒத்துமையா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு உனக்கு இவ்வளவு சொத்து எழுதி வச்சிருக்கேன், உனக்கு இவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்னா அதை சொல்லிட்டு அப்படியே படக்குன்னு உயிர் போயிடும். அதனால எல்லாம் தெரிஞ்சவர்கள் கூட ஏதோ கிருஷ்ணஸ்மரணத்துக்கு அவர்களுடைய பலத்தால போறார்கள்னு நினைச்சுக்க வேண்டாம். அது கிருஷ்ண கிருப்பை இருந்தால்தான் முடியும். அந்த கிருஷ்ண கிருப்பை எப்படின்னா, காலம் பூரா நம்ம அவனையே தியானம் பண்ணோமாகில் கிருஷ்ணனுக்காகவே வாழ்ந்தவிட கிருஷ்ணன் விடமாட்டான். இவன் காலம் பூரா வாழ்ந்தானே எனக்காக, எப்போது என்னையே தியானம் பண்ணுவானே, எதை செஞ்சாலும் கிருஷ்ணான்னு நினைப்பானே, இப்ப அவன் அந்திம காலத்துல இருக்கானே, அப்படி இருக்கறச்சே அவனை விட முடியுமா அப்படின்னு அப்ப கிருஷ்ணனே வந்து, ஒருவேளை நீ திடீர்னு போக வேண்டி இருந்தால் கூட, திடீர்னு துர்மரணமாக இத்தகைய விபத்துகள் மூலமா நம்ம போக வேண்டி இருந்தாலும் அந்த சமயத்துல நமக்கு ஸ்மரணத்தை அவனே கொடுப்பான். அது எப்போ, நம் காலம் பூரா நம்ம அவனையே நினைச்சுட்டு இருந்திருந்தால் அப்ப அந்திம காலத்துல நமக்கு அந்த ஸ்மரணம்ங்கிறது வரும். எப்போதும் பிசினஸ பத்தியே யோசிக்கிறவாளுக்கு பிசினஸ் ஸ்மரணம் வரும். எப்போதும் பில்டிங் கட்டுறதை பத்தியே இல்ல நம்மளுடைய உத்தியோகத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருந்த வாளுக்கு உத்தியோகம் பத்தினதான ஸ்மரணம் வரும். எப்போதும் கிருஷ்ணனையே நினைச்சின்ற வாளுக்கு கிருஷ்ணனை பத்தின ஸ்மரணம் தானே வரும். அதனால இங்க என்ன சொல்றான் பகவான், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு காலம் பூரா அவன் என்ன மனசுல நினைக்கிறானோ அதுதான்ப்பா கடைசியிலயும் வரும். மாமனுஸ்மர யுத்யச்ச அர்ஜுனா, நீ யுத்தம் பண்ணு, நான் யுத்தத்தை விட மாட்டேங்கிறான் கிருஷ்ணன். ஆக மொத்தம் இங்க மறுபடியும் ஒரு சின்னதா ஒரு குட்டியா ஒரு கர்மயோகத்தை சொல்லிட்டாங்க. என்ன சொல்றான், அர்ஜுனா உன்னுடைய கடமை என்ன, யுத்தம் தானே, அதனால யுத்தம் பண்ணு, முதல்ல எழுந்து யுத்தத்தை பண்ணு, உன்னுடைய கடமைகளை நீ பண்ணு, ஆனா என்ன மறந்துடாத. அததான் கிருஷ்ணன் சொல்றான், மாமனுஸ்மர யுத்யச்ச நீ யுத்தமே பண்ணு, உன் கடமைய பண்ணு, உன் கடமைய பண்ணிண்டே என்ன ஸ்மரி. இததான் யுதிஷ்டிரர் சொன்னார். அப்போ நீ பஜனைக்கு தான் லாயக்குன்னுட்டான் சஞ்சயன். அதனால யுதிஷ்டிரா, நீ சொத்து ராஜ்யம் எல்லாம் கேட்டு திருத்தராஷ்டிரன்ட்ட வந்துடாத, அவரோ கொடுக்கறதாகவே இல்லை. அதனால நீ என்ன பண்ணு, உனக்குதான் பஜனை பண்ணி பழக்கம் ஆயிடுத்து இல்லையா, அதனால நீ ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்தன்னு பஜனை பண்ணிண்டே நீ மறுபடியும் எந்த வனவாசம் காமிய வனத்துல இருந்து புறப்பட்டியோ அங்கேயே திரும்ப போ அப்படின்னு சொல்லிட்டான். சஞ்சயன் தூதனுடைய சாராம்சமே அதுதான். சஞ்சயன் தூதுல சஞ்சயன் அதைதான் சொல்லியிருக்கான். அத சொன்ன உடனே வந்ததே பார்க்கணும் ஒரு ஆக்ரோஷம் தர்மபுத்திரருக்கு, பஜனைக்கு தானா நான் லாய்க்கு, பஜனை போர்க்களத்துல இருக்கும் என்னுடைய பஜனைன்னு விட்டார். ஒரே வார்த்தையில போர்க்களத்துல வந்து நான் கிருஷ்ணநாமம் சொல்லிண்டே யுத்தம் பண்ணுவேன், அவ்வளவு எளப்பமானா அதுதான் ஸ்வபாவம், சத்திரியனுடைய ஸ்வபாவம். இவ்வளவு சாந்தமா இருந்த தர்மபுத்திரருக்கே திடீர்னு அவருடைய ஸ்வபாவம் வந்துடுது இல்லையா, அந்த சத்திரியன் அப்படிங்கிறது வேரூன்றி போயிருக்கு சத்திரியர்களுக்கு. அந்த ஸ்வபாவம்ங்கிறது எங்க போனாலும் வந்துடும். அதனாலதான் பகவான் இவ்வளவு ஜாக்கிரதைப்படுத்துறான் அர்ஜுனனை. அர்ஜுனா, நீ இப்ப என்னமோ இவர்களெல்லாம் பார்த்து ஸ்வஜனங்கள் அப்படின்னு உனக்கு தோன்றது, அதனால நான் புறப்பட்டு ஏதோ சன்னியாசம் போயிடுறேன்னு நீ சொல்றியே தவிர உன்னுடைய ஸ்வபாவம் உன்னுடைய காண்டீபம் கீழே விழாது. அது என்னைக்கா இருந்தாலும் எழுந்துடும். அது எழுதும். தர்மபுத்திரருக்கே எழுதுன்னா அர்ஜுனனுக்கு எழாதா? ஏன்னா தர்மபுத்திரனை விட கொஞ்சம் ரோஷம் இருக்கு இல்லையா அர்ஜுனனுக்கு. ஏன்னா தர்மபுத்திரன் சாந்தமே வடிவமானவர், அவருக்கே அவருடைய சுவாவம் வந்துடுத்து அப்படிங்கறச்சே அர்ஜுனனுக்கு வராமலா போகும். அதனாலதான் கிருஷ்ணன் இங்க ஜாக்கிரதைப்படுத்துறான், அப்படி போயிடாத, போய் நீ தவறினால் கஷ்டமாடும். உன்னுடைய ஸ்வபாவம் நீ சத்திரியன், அதனால நீ கர்மயோகத்திலேயே இரு, கடமைகளையே செய், ஆனா அந்த கடமைகளை பகவதார்ப்பணமாக செய், ஏன்னா அது உன்னுடைய ஸ்வபாவத்தினால அப்படின்னு சொல்றான் இல்லையா. அததான் இங்கேயும் கிருஷ்ணன் இங்க நினைவு மூற்றான். யுத்தமே பண்ணு, உன்னுடைய கடமைகளையே செய்,
ஆனா என்னையும் ஸ்மரிச்சுன்று, அவ்வளவுதான். என்ன ஸ்மரிச்சுட்டே இருந்தா, ஏன்னா காலேஷு என்ன என்ன இங்க வருது, தஸ்மாத் சர்வேஷு காலேஷுன்னு வந்துடுது. சர்வேஷு காலேஷுன்னு நம்ம பிறந்ததுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஜீவிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு பத்மாசனத்துல உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணனையே தியானம் பண்ணணுமோ? அப்படி பண்றதுன்னா எப்படி பின்ன குடும்பம் ஓடும், சம்சாரம் ஓடும், இந்த பூமி கூட எப்படி ஓடும் அப்படிங்கிற கேள்விக்குதான் இங்க பகவான் சொல்றான். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, ஆனா உன்னுடைய கடமைகளையே செய், கடமைகளையே செய். அதுக்காக நான் ஒன்னும் உன்னை தியானம் பண்ணு போய் உட்காரு யோகத்துல உட்காருன்னு நான் உன்னை சொல்லல. யுத்தியச்ச, உன் கடமையானது யுத்தம். அது அர்ஜுனனுக்கு சொல்றதுனால யுத்தியச்ச அப்படின்னு அங்க வருது. ஆனா நமக்கு நம்முடைய கடமைகள், நம்ம சாமானிய கடமைகள், நம்ம என்னென்ன கிரக காரியங்கள் பண்றோமோ, அலுவலக காரியங்கள் நம்ம என்ன பண்றோமோ, நமக்கு அதெல்லாம் நம்முடைய கடமை. யுத்தியச்ச, உன்னுடைய கடமையே பண்ணு. ஆனா மாம் அனுஸ்மர, என்னையும் ஸ்மரி. இவ்வளவு இறங்கி வந்து இனிமே யார் பேசுவான்னு தெரியல. கிருஷ்ணன் சொல்றான் இத, என்னையும் ஸ்மரிப்பா, எல்லாத்தையும் நீ உனக்கே அர்ப்பணிச்சுக்கோ, நான் வேண்டாம்னு சொல்லல. மாம் அனுஸ்மரங்கிறதுக்கு அதான் அர்த்தம், என்னையும் தியானம் பண்ண, அசம்சய, சந்தேகமே இல்லை, நான் நிச்சயம் உனக்கு நான் உண்டு, அந்திம காலத்துல உனக்கு நான் உண்டு. ஆனால் அதுக்கு நீ கொஞ்சமாவது ஒரு சாதனை பண்ண வேண்டாமா? ஈஸ்வரனுடைய கௌரவத்தை அவ்வளவு இறக்கிட முடியுமா? கொஞ்சம் அதுக்கு கிருஷ்ண ஸ்மரணமாவது நமக்கு இருக்க வேண்டாமா? அதுக்குதான் சொல்றான், நீ உன்னிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ மத்ததுக்கேதான் அர்ப்பணிக்க போற. அதுதான் யதார்த்தமும் கூட. உன்னுடைய சரீரத்தை உன்னுடைய அலுவலகங்களுக்கோ இல்ல உன்னுடைய காரிய கிரமத்துக்கோ நீ உபயோகப்படுத்து. மனசையும் வேணாலும் நீ லோகத்துக்கே அர்ப்பணம் பண்ணு. ஏன்னா மனசுல அந்த கான்சென்ட்ரேஷன் வேணும். அப்பதான் நம்ம பண்ற அந்த அலுவலக காரியங்கள் கூட நமக்கு சித்திக்கிறதுங்கிறதுனால மனச வேணாலும் நீ லோகத்துக்கே அர்ப்பணம் பண்ணு. ஆனா வாக்குல மட்டுமாவது என்ன வச்சுக்கோயே கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நாமாவை அப்பப்ப சொல்ல. அதுல என்ன கஷ்டம் உனக்கு? எதையோ சொல்றோம், யாரையோ கூப்பிடுறோம், என்னென்னவோ பேசின்னு இருக்கோம், என்னென்னவோ பெணாத்தின்னு இருக்கோம். ஒரு ஓரமா கிருஷ்ணான்னு ஒரு நாமம் சொல்ல முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 2 தடவை, ஒரு 5 தடவை சொல்ல முடியாதா? அதத்தான் இங்க கிருஷ்ணன் சொல்றான், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யசக மையார்பித மனோபுத்தி. மையார்பித மனோபுத்தி, அர்ப்பணம் பண்ணு. மனசு புத்தி எல்லாத்தையும் லோகத்துக்கே அர்ப்பணம் பண்ணுப்பா. நான் வேண்டானே சொல்லல, லோகத்துக்கே அர்ப்பணம் பண்ணு. மையார்பித மனோபுத்தி மாமே வைஷ்யஸ்ய சம்சயஹ. அதுல மாமே, அதுல எங்கேயோ ஒரு ஓரத்துல என்னையும் பூத்தி வச்சுக்கோய. என்னையும் கிருஷ்ணன் என்னையும் அப்பப்ப தியானம் பண்ண. அது மட்டிலும் நீ பண்ணாலே போறோம். அதனால சம்சயா, எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அந்திம காலத்துல நான் நிச்சயம் உனக்கு உண்டு. நான் என்னுடைய ஸ்மரணத்தை வேற எங்கேயும் உன்னுடைய பாவங்கள் போகாம என்னுடைய ஸ்மரணத்தை நீ பண்ணுவதற்கு நான் உதவி பண்றேன். அதுக்கு கொஞ்சமாவது நீ என்ன ஸ்மரிச்சிருக்க வேண்டாமா? கொஞ்சமாவது உன்னுடைய வாழ்நாள்ல என்னை பத்தி நீ யோசிச்சிருக்க வேண்டாமா? என்னை பத்தி நீ யோசி, நிச்சயமா உனக்கு அந்திம காலத்துல நான் உண்டு. அடுத்தது 8வது ஸ்லோகம். அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினாக பரமம் புருஷம் திவ்யம் கோ யாதி பார்த்த அனுசிந்தயல். பார்த்தா ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இங்க பார்த்தான்னு வருது. அழகா பகவான் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கௌத்தையான்னு கூப்பிடுறான், பார்த்தான்னு கூப்பிடுறான், மதுரமா இருக்கு. இததான் பின்னாடி அர்ஜுனன் சொல்ல போறான். என்னென்ன வார்த்தைகள் சொல்லி என்ன கண்ணன் கூப்பிடுவான், பார்த்தா அர்ஜுனா சகே குருநந்தனான்னு என்னென்ன வார்த்தைகள் சொல்லி என்ன கூப்பிடுவான்னு இததான் அர்ஜுனன் அப்ப ஸ்மரிக்கிறானோ என்னவோ. ஏன்னா அங்கங்க ஸ்லோகத்துல கௌந்தேயா பார்த்தான்னு ஆசையா கூப்பிட்டு சொல்றான். பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுசிந்தயல். நம்ம மனசுக்கு எதை நினைச்சு பழக்கம் ஆயிடுதோ அதையேதான் நாம் நினைச்சுட்டு இருப்போம். இதுதான் நம்ம முன்னாடி சொன்னோம். அவரவர்கள் வியாபாரத்தை நினைச்சா அதுவே வரும், இல்ல வேற எத்தையாவது நினைச்சா அதுவே வரும். நம்ம எதை நினைச்சுட்டே இருக்கோமோ அதுவேதான் நம்ம சிந்தனையில ஓடிண்டே இருக்கும். நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய சிந்தனையில ஓடுறது மட்டும் நம்ம பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட்ங்கிற மாதிரிதான். நம்ம பிசிக்கலா எங்க போய் உட்காண்டாலும் நம்ம மனசுங்கிறது நம்ம எதை எப்பவுமே சிந்தனை பண்றோமோ அதுவேதான் ஓடிட்டு இருக்குங்கிறதுனால பகவானையே நினைச்சு பழகிக்கோய. பகவானையே நினைச்சுட்டு பழகிட்டோமாகில் அதுதான் அபியாசம், அதுதான் அபியாச யோகம். அபியாச யோக யுக்தேன
யுக்தேன. அபியாச யோகம்ங்கிறது தியான யோகம்னு விஸ்தாரமா 6வது அத்தியாயத்துல அனுபவிச்சோம். எப்படி எப்படி ஆசனம் பண்ணணும், பத்மாசனம் எப்படி போடணும், அந்த ஆசனத்துக்கு என்ன நியதி, அந்த ஆசனம் எப்படி இருக்கணும், அந்த ஆசனத்துல சரீர ஆசனம் எப்படி உட்காரணும், விஸ்தாரமா சொல்லிட்டார் தியான யோகம். பிராணாயாமத்துக்கு எத்தனை வகையான பிராணாயாமம், இதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொன்ன போதிலும் இங்க சிம்பிளா முடிச்சுட்டான் கிருஷ்ணன். நீ உன்னுடைய மனசுல நீ என்னையே நினைச்சு பழகினா அதுதான் அபியாசம். அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா. நீ என்ன நினைச்சு பழகினேன்னா நான் அபியாசம் தான் பண்றேன்னு நீ தைரியமா சொல்லலாம். சொல்லிக்க கூட வேண்டாம், அதை நான் எடுத்துட்டேங்கிறான். அதை நான் எடுத்துட்டேன், நீ அபியாசம் தான் பண்ற. அபியாச ஒரு யோகி, அஷ்டாங்க யோகம் பண்ற ஒரு யோகிக்கு, அபியாசம் பண்ற அந்த யோகிக்கு என்ன பெருமை உண்டோ அத்தகைய பெருமை கிருஷ்ண ஸ்மரண மாத்திரத்துல நமக்கு வந்துடுறது. அபியாச யோக யுக்தேன. நான் அபியாசம் பண்றதுங்கிறது என்ன ஸ்மரிக்கிறது தான். தியானம்ங்கிறது இங்க சொல்லப்பட்டது இந்த சிந்தனை, இந்த கிருஷ்ண சிந்தனை. அதனால இந்த சரீரமானது எப்போதும் இந்த மனசு சரீரம் இது ரெண்டுமே அனுகூலமா இருக்கணும். சரீரத்துக்கு அனுகூலமா இருக்கணும் மனசு, மனசுக்கு அனுகூலமா இருக்கணும் சரீரம். நமக்கு சரீரம்ங்கிறது கொஞ்சமாவது நமக்கு அனுகூலமா இருக்கணும். அப்பதான் நம்ம எழுந்து போய் நம்மளுடைய ஆலயங்களுக்கு செல்லணும்னா கூட எழுந்து இப்படி போகணும் அப்படின்னாலும் நமக்கு சரீரம் நமக்கு அதுக்கு அனுகூலமா இருக்கணும். சரி, சரீரம் அனுகூலமா இல்ல, எனக்கு கால் உடைஞ்சிடுது, எழுந்து போக முடியல, போய் எனக்கு பகவத் தரிசனம் பண்ண முடியல, பார்த்த சாரதியை சேவிக்க முடியல, அதுதான் மனசா ஸ்மரண்டு. மனசுலயாவது என்ன, பார்த்த சாரதியை சேவிக்க முடியலையே, இப்படி இருக்கே என்னுடைய சரீரம்னு மனசாலையாவது நினை, அதுதான் அபியாசம்ங்கிறான். அஷ்டாங்க யோகம் பண்ணதுல சிறந்தது, அஷ்டாங்க யோகத்திலேயே சிறந்ததுங்கிறது தியானம். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இது எல்லாத்திலயும் சிறந்தது அங்க தியானம். ஏன்னா தியானம் தான் முக்கியம், பகவத் சிந்தனை. தியானம்ங்கிறது இங்க பகவத் சிந்தனை. அத இங்க தியானம் அப்படி உட்காந்து பண்ணணுமோ சுவாமி, அப்படி யோகாபியாசமே உட்காந்து பண்ணணுமோ அப்படின்னா அதுதான் வேண்டாம். அதுக்கு இங்க சுலபமா இந்த நவவித பக்தி, நமக்கு அதுல ஏதாவது ஒரு பக்தி நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு 8 விதமான பக்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. பாகவதத்தை பிரகலாதன் சொல்றான் இல்லையா. அதுல ஏதாவது ஒன்ன பற்றிண்டா கூட போறோம். பற்றின்னு நமக்கு வேண்டியது கிருஷ்ண தியானம், அவ்வளவுதான். அது பிரேம பக்தியிலேயே நமக்கு தாராளமா கிடைக்கிறது. அத்தகைய பிரேம ஒன்னே நமக்கு போறோம். நமக்கு எது மேல நம்ம பிரேமைய வைக்கிறோமோ அந்த சிந்தனை தான் எப்போதும் நம்ம மனசுல இருக்கும். எப்பவும் பணம் காசுல பிரேம வச்சோம்னா அதே சிந்தனை இருக்கும். இல்ல பூஷணங்கள்ல எனக்கு இந்த வளையல் வேணும், இந்த செயின் வேணும், இந்த தோடு வேணும், பூஷணங்கள்ல பிரேம வச்சா அதுவே மனசுல இருக்கும். ஆபரணங்கள்ல பிரேம வச்சா, இல்ல நம்ம உத்தியோகத்துல பிரேம வச்சா அதுல இருக்கும். குடும்பத்து மேல பிரேம வச்சா அதுவே சிந்தனையில இருக்கும். எப்போதும் என் குடும்பத்தை எப்படி கரையேத்துவேன், என் குடும்பத்தை எப்படி கரையேத்துவேன்னு அதையே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த பிரேமைய கிருஷ்ணனிடத்துல வச்சுடலாமே. பரமம் புருஷம் திவ்யம் கோ. அந்த கிருஷ்ணன் மேல மட்டும் அந்த பிரேமைய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நிச்சயமா நம்ம அந்திம காலத்தை பத்தி நம்ம இப்ப கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. இது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு நமக்கு சொல்லிட்டான் நம்ம சம்பிரதாயத்துல. நம்ம எப்படி இருப்போமோ தெரியல, வாயோரு பக்கம் வாங்கி வெளிப்பேன்னு நம்ம அப்ப சுய நினைவுல நம்ம இருப்போமோ கூட தெரியல. நம்ம கோமா ஸ்டேஜ்ல இருக்கோமோ, எப்படி இருக்கோமோ ஒண்ணுமே தெரியல, சடேஷன்ல இருக்கோமோ நமக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ ஸ்மரிச்சுட்டா, அதுக்குதானே பகவான் சொல்றான், இப்ப ஸ்மரிச்சுடு. நீ நன்னா இருக்கிற காலத்துல ஸ்மரிச்சுடு. ஸ்மரிச்சுட்டியாகில் உன்னுடைய அந்திம கால அந்த பிரயாண காலத்தை சுலபமாக நான் பண்றேன், அத சுலபமா நான் பண்ணிடுவேங்க. அப்படி இருக்க அதுக்கு நீ செய்ய வேண்டியது குறைஞ்சபட்சம் இன்னைக்கு நீ ஸ்மரி. இன்னைக்கு கூட நான் ஸ்மரிக்க மாட்டேன், இன்னைக்கு நான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு நான் இருப்பேன். ஆனா அந்திம காலத்துல மட்டும் எனக்கு பகவான் வந்துடணும்னா எப்படி வருவான்? நீ என்னத்தை நீ கண்டியோ, என்னத்தை நீ கொண்டதே கோலம்னு இருந்தியோ அதுவாக தான் நீ ஆவ உன்னுடைய பாவத்தினால. அதனால ஸ்மரிக்கிறதாவது நீ என்ன ஸ்மரிச்சுட்டே ஆகில் அந்திம காலத்தை உனக்கு சுலபமாக பண்ணிடுவேன். அப்படி எப்படி தியானம் பண்ண முடியும், எப்படி ஸ்மரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அது 9வது 10வது ஸ்லோகத்துல பகவத் ஸ்வரூபத்தை ரொம்ப அழகா இங்க வர்ணிக்கிறார். கிருஷ்ணனே சொல்லிக்கிறான் அத. 9வது ஸ்லோகம். கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயாம் சமனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரம் அசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசஹ பரஸ்தாத் பிரயாண
काले मनसाचलेन भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यौ. 9வது 10வது ஸ்லோகம். எப்படி பகவானுடைய ரூபங்கள், எப்படி அவனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறது இது ரொம்ப அழகா வர்ணிக்கிறது. கவியும் புராணம். பகவான நம் ஏன் தியானம் பண்ணணும், எதனால அவன் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னா அவருடைய பெருமையால கொடுப்பார். அது அவனுடைய சுபாவம். உன்னுடைய சுபாவம் இதுன்னா அவனுடைய சுபாவம் அது. எல்லாருக்கும் கொடுக்கத்தான் காத்துன்னு இருக்கார். வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே. எல்லாரும் ஒரு நாள் போயேதான் ஆகணும், அவனை அடைஞ்சேதான் தீரணும் அப்படிங்கிறது நம்முடைய விதி. அது விதிக்கப்பட்டது. அதை எதனால அவர் கொடுப்பார்னா அவருடைய சுபாவத்தாலேயே கொடுப்பார். கவிமும் புராணம். கவிம் அப்படிங்கிறதுல இந்த கவிம் அப்படின்னு சொன்னதுல என்ன இதுக்கு அர்த்தம்னா, கவிம்னா ஒரு கவிஞர் நீங்க எடுத்துக்க வேண்டாம், ஏதோ கவிங்கிறத மீன் பண்றாருன்னு எடுத்துக்க வேண்டாம். கவிம் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் சர்வஜன். யார பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவார். நீ யாரு, இன்னத்தை செஞ்ச அப்படிங்கிறது யார பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவார். அவனை ஏமாத்தவே முடியாது. ஏன்னா சில பேர்கள் ஏதோ ஒரு தப்பு தண்டா பண்ணுவான், ஆனா ஒரு ஆபீசர் முன்னாடி போகிறச்சே ரொம்ப அப்படியே நல்லவன் போல நடிச்சு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கும் அந்த ஞானம்ங்கிறது கிடையாது இல்ல, அதனால திவ்ய திருஷ்டி ஏதாவது இருக்கான், அதனால அவனும் இவன் நடிக்கிறத பார்த்து அதுதான் உண்மையாக்கம்னு நம்பிண்டு அவனுக்கு எல்லா விதமான பலன்களும் கொடுத்துன்னு வருவா. இது சாமானிய லோக விஷயம். ஆனா அவனிடத்துல போய் அப்படி நடிக்க முடியாது. தப்பு தண்டா பண்ணிட்டு அவன் எதிரில போய் எப்படி நிக்க முடியும்? உடம்பு கூச வேண்டாமா நமக்கே? ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோமாகில் பெருமாள் முன்னாடி போய் அப்படி நிக்க முடியுமா? ஒரு பார்த்தசாரதி புறப்பட்டு இப்படி வராருன்னா அவர் எதிரில போய் எப்படி நிக்கிறது? அததான் நம்ம யோசிக்கணும். பகவான் முன்னாடி நம்ம நிக்கணுமே அப்படின்னு அந்த ஒரு பயம்ங்கிறது நமக்கு வேண்டாமா? அவன் ஏதோ அங்க பகவானுடைய திருமுகம் சிரிச்சா போல இருக்கே தவிர, ஆனால் அவனுக்கு ஒண்ணு தெரியாம இல்ல நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம். அவன் தானே நம்மளை சிருஷ்டிச்சதே. நம்ம என்னென்ன தப்பு தண்டா பண்ணோம் எல்லாத்துக்கும் கணக்கு சித்திரகுப்தன் கொடுத்துதான் கொடுக்கணுங்கிறது இல்ல, அவனிடத்திலேயே இருக்கு அத்தகைய கணக்கு. அதனால நம்மளை பார்த்தாலேயே தெரிஞ்சிடும். தெரியாம இல்ல நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்ன எண்ணத்தோட வந்திருக்கோம் எல்லாம் அவனுக்கு தெரியும். காரணம் சர்வஜன். இத திரௌபதி வஸ்திராபகரண கட்டத்துல சொல்றா என்ன சொல்றா? கோவிந்தா நீ எங்க இருந்தாலும் உனக்கு காதுல விழுமே. காதால அப்படி வெறுமை கேட்டா காதுல விழறதுங்கிறது வேற. ஆனா நீ சர்வஜன், நீ சர்வஜன்கிறதுனால என்னை காப்பாத்த வல்லவன் நீ அப்படின்னு திரௌபதி சொல்றாள் இல்லையா? அது கவிம் அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது. சர்வஜன் யார பார்த்தாலும் கண்டுபிடிப்பான். ஏன்னா அவன் ஆழ்ந்து கவனிப்பான். அவனிடத்துல இருந்து தப்பிக்கிறதுங்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டம். கவிம் புராணம். புராணம் அப்படிங்கிறது சாஸ்வதமானவன். இங்க புராதனமா இருக்கு, சாஸ்வதமானவன் அப்படிங்கிறதுனால கவிம் புராணம். அனுசாசிதாரம். எல்லாரையும் அடக்கி ஆள்றவன் அவன். அதனால அனுசாசிதாரம். எல்லாரையும் அடக்கிறவனும் அவனே, எல்லாரையும் காப்பாத்துறவனும் அவனே. அவனுடைய பயத்தினாலதான் இப்ப இந்த பிரபஞ்சமே நடக்கிறது. அவைய தாண்டாம கரெக்டா அந்த கோட்டுக்கு வந்துட்டு அப்படி பின்னாடி போயிடுறது இல்லையா அந்த அலைகள். அதுக்கு காரணம் பயம். நமக்கு அந்தர்யாமி இருக்கானே அந்த பரமாத்மா, அப்படி தாண்டி போனேன்னா எங்க போற அப்படின்னு அவன் கேட்டுற போறானேங்கிற அந்த பயம். அதை மீறி கொஞ்சம் எப்பயாவது சுனாமின்னு தலையெடுத்துட்டு போறதுன்னா அதுக்கு நான் இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. இல்லைன்னா எப்போது எங்க பார்த்தாலும் லோகாயுதம் நாஸ்திகம்னு ஆயிடும் இல்லையா? அதனால அப்பப்ப கொஞ்சம் இப்படி எப்படி வந்துட்டு போனால்தான் நான் இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அதனால அப்படி அது கொஞ்சம் தாண்டி போனா கூட நம்மள பகவான் கேள்வி கேட்பானே அப்படிங்கிற பயம் அப்படி நின்றுடுறது இல்லையா அந்த கடல். அதனுடைய அந்த எல்லை எதுவோ அதை தாண்டாம நிக்கிறதே. ஆனா கடல் கூட கட்டுப்பட்டு இருக்கே அத்தகைய பகவானுக்கு. ஆனா நாம் கட்டுப்படுறது இல்லையே அப்படிங்கிறதுதான் இங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர்கள் ஆமா என்ன இதுவாவது அதுவாவது இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடணும் சார் அப்படின்னு சொல்றாளே தவிர, மறுபடியும் இங்க வருவ கஷ்டங்களை அனுபவிப்ப அப்படிங்கிறத புரியாதவர்கள் தான் இப்ப இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற அந்த வாக்கியங்கள், இத்தகைய வாக்கியங்கள்லாம் வருது. ஆனா இந்த பிரபஞ்சம், இந்த பஞ்சபூதங்கள், அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி, இது எல்லாமே ஒருவனுக்கு பயந்து இருக்கு. அனுசாசிதாரம். ஏன்னா அவன் ஆண்டவன், எல்லாரையும் ஆள்பவன், அதனால அவன் ஆண்டவன்.
அவனுடைய பயத்தினால இந்த பிரகிருதி நடக்கிறது போல. கொஞ்சம் அக்ஷரேகை சூரியன் இப்படி தாண்டி கீழே வந்துட்டா கூட நம்ம எல்லாம் ஜகத்தே பத்தி எரிஞ்சிடும். அந்த அக்ஷரேகை தாண்டாம இறங்காம இருக்கான்னா அதுக்கு காரணம் என்ன? பயம். நமக்கு பகவான் இதைதான் சொல்லியிருக்கார். அதைத்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த பயம். ஏன்னா அவன் எல்லாவற்றையும் ஆட்டி வைக்கிறதுனால, ஆள்றதுனால அவன் ஆண்டவன். அனுசாசிதாரோ அனோரணீயாம்சம் அனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதா. சர்வஸ்ய தாதா, எல்லாருக்கும் தாத்தா அவனே. எல்லாரையும் சிருஷ்டி பண்ணது அவனே, எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணது அவனே. எல்லாரையும் சிருஷ்டி பண்றதுங்கிறது ஏதோ பசு பட்சி மிருகங்கள் அப்புறம் மனிதர்கள் மட்டும் இல்லாம சர்வத்தையும் சிருஷ்டி பண்ணது அவனே. சர்வஸ்ய தாத்தா, எல்லாருக்கும் சிருஷ்டிகர்த்தா அவனே. பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு ஒரு சாமானிய எறும்பு கொசு வரைக்கும் அத்தனை பேர்களையும் சிருஷ்டி பண்ணது அவனேங்கிறதுனால சர்வஸ்ய தாத்தா, எல்லாருக்கும் தாத்தா அவன். அச்சிந்திய ரூபம், அப்படிப்பட்டவனை எப்படி நினைக்கிறதுனா அச்சிந்திய ரூபம்னு. சர்வஸ்ய தாத்தாரம் அச்சிந்திய ரூபம், உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அவனுடைய ரூபம். விஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்களேன் பார்ப்போம். ஏதோ இப்ப நம்ம போட்டோல இதுதான் விஸ்வரூபம், பகவத்கீதையில காண்பிச்ச விஸ்வரூபம் விராட் ரூபம் இதுதான் அப்படின்னு ஏதோ ஒரு போட்டோல ஒரு இந்த பக்கம் 10 அந்த பக்கம் ஒரு 10 தலைகள் போட்டு ஒரு 10 கை போட்டு ஒரு இந்த பக்கம் ஒரு 10 கையை போட்டு ஒரு 10 ஆயுதங்களை கொடுத்து இதுதான் விஸ்வரூபம்னு நமக்கு ஒரு போட்டோல டெபிக்ட் பண்றான். அது கிடையாது. விஸ்வரூபம்னா விஸ்வரூபம். அது யாருடைய சிந்தனைக்கும் அது எட்டவே எட்டாது. சிந்தனைகள்ல அடக்க முடியாது அந்த ரூபத்தை. அச்சிந்திய ரூபம், அது அச்சிந்திய ரூபம். அத்தகைய ரூபத்தை நம்ம கல்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மனதிற்கு அப்பாற்பட்டது அந்த ரூபம். அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாது. ஆதித்ய வர்ணம்னா ஏதோ இங்க சூரியன் போன்ற வர்ணம் உடையவன் அப்படிங்கறது ஒரு சாமானிய அர்த்தமாக எடுத்துக்கலாம். சூரியன் எப்படி பளபளன்னு பிரகாசமா இருக்கோ அது போல அந்த சூரியனுடைய வர்ணம், சூரியனுடைய நிறம் பகவானுடைய நிறம் அப்படின்னு வெளிப்படையான அர்த்தம் இது. ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாது. ஆதித்ய வர்ணம்ங்கிறது வெளிப்படையான அர்த்தம். ஆனா இது வியாக்கியானம், நம்ம பாஷ்யக்காரர் இதுக்கு என்ன கொடுத்திருக்கார் அப்படிங்கறது பார்க்கணும். இங்க ஆதித்ய வர்ணம் அப்படிங்கிறது ஸ்வயம் பிரகாசமான அந்த சைத்தன்ய ஜோதி ஸ்வரூபம் என்ன உண்டோ அதை உடையவன், ஸ்வயம் பிரகாசமானவன், அந்த சைத்தன்ய ஜோதி உடையவன், அத்தகைய ஸ்வரூபம் உடையவனாக இருக்கிறதுனால ஆதித்ய வர்ணம், ஆதித்ய வர்ணம் அப்படின்னு சொல்லப்படுறது. தமச பரஸ்தாது, அஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டவன். தமச பரஸ்தாது, தாமசம் இந்த இருள்ல, தாமசமாகிய இந்த இருள்ல வெளிச்சமா இருக்கக்கூடியவன், இருள்ல உன்னதமானவன் அப்படிங்கிறது. தமச பரஸ்தாத். ஆச்சரியமான ஸ்லோகம். 9வது ஸ்லோகம். கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயாம் சமனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத். அத்தகைய பெருமையுடைய பகவான தியானம் செய். அத்தகைய பெருமையான பகவானை எப்ப தியானம் பண்ணணும்? பிரயாண காலே மனசாச்சலேன. பிரயாண காலத்துல அசஞ்சலமான மனசு, மனசா அச்சலேன, அங்கும் இங்கும் பாயற மனசை பத்தி இங்க சொல்லல. மனசாச்சலேன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இங்க என்னன்னா அலபாயிர மனசெல்லாம் இல்லாம நிஷ்கவலையான ஒரு மனசு. ஏங்க அங்கும் இங்கும் அலப்பாயிர மனசை பத்தி இங்க சொல்லல. பிரயாண காலே மனசாச்சலேன. அத்தகைய மனசு கிடைக்கிறதுங்கிறதே துர்லபம், அசஞ்சலமான மனசு. ஆனா அவ்வளவு பெருமையான பகவான பிரயாண காலம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமானது. நம்ம நினைக்கிறோமே தவிர ரொம்ப பயங்கரமானது பிரயாண காலம்ங்கிறது. ஏதோ இப்படி போயிட்டு அப்படி வர்றாப்புல இல்ல. ஏதோ நம்ம இப்ப பிரயாணத்துக்கு கிளம்புறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். பிரயாணத்துக்கு கிளம்புறதுன்னா ஏதோ இப்ப போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வருது, அது போல இல்லையே இது. பிரயாண காலே, பிரயாண காலம்னா பிரயாண காலம்.
அது ஏதோ அப்படி போயிட்டு வராப்புல இல்ல, ஏதோ வருவோம் அப்படிங்கிறது மட்டும் உண்மை. வருவோங்கிறது தான் உண்மை. கிருஷ்ணன் அடையாதவர்களை பத்தி சொல்றது. கிருஷ்ணன் அடைஞ்சவர்களை பத்தி இங்க பேச்சு இல்ல. கிருஷ்ணனையே அடைய போறவர்கள் பத்தி பேச்சு இல்ல. கிருஷ்ணன் அடையாதவர்கள் திரும்பி வருவார்கள் அப்படிங்கிறதுதான் சத்தியம். இல்லாத போனா இந்த பூலோகம் இப்ப நிரம்பி இருக்கு இல்லையா? இல்லைன்னா இந்த பூலோகம் என்னைக்கோ காலி ஆயிருக்கணுமே. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப வரதுனாலதானே நிரம்பி இருக்கு பூலோகம். அதுவும் பாப்புலேஷன் வேற இவ்வளவுங்கிறா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பில் வேற போடணுங்கிறா. அல்ல இந்த பூலோகம் நிரம்பி இருக்கிறதுனாலதானே அதுக்கு காரணம். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப வரதுனால தானே அந்த பிராரப்தம்ங்கிறது வந்தே தீரணும் அப்படின்னு விதி இருக்கிறதுனால. பிரயாண காலே மனசாச்சலேன, என்னதான் கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்தணும், ஜனத்தொகை நினைச்சாலும் பகவான் சிருஷ்டி பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, இல்ல பகவானுடைய அந்த பிராரப்தம் அவன் எழுதி வச்ச, சித்திரகுப்தன் எழுதி வச்ச அந்த பிராரப்தம் திருப்பி ஒருத்தன் அனுப்பியே ஆகணும்னா அவன் வந்தே தீருவான். அது யாராலையும் அது நிறுத்த முடியாது, என்ன பண்ணாலும் நிறுத்த முடியாது. பிரயாண காலே மனசாச்சலேன, அப்படி அலப்பாயிர மனச எதை வச்சுட்டு இருந்தா அந்த அலப்பாயிர மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா பக்தியாயுக்தோ, பக்தி. அந்த பக்தி ஒன்னால மட்டுமே அந்த அலப்பாயிர மனசை கட்டுப்படுத்த முடியும். பக்தியாயுக்தோ யோக பலேன செய்வ, இது என்ன வம்பா போச்சு, பக்தியினால கட்டுப்படுத்த முடியும்னு சொல்ற. அடுத்த வார்த்தை என்ன, யோக பலேன செய்வ. அப்ப ஏதோ நாம ஜபம் பண்ணாலே போறோம், அதுதான் பக்தி, அதுதான் கிருஷ்ண ஸ்மரணம்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப ஒரு பெரிய குண்டால தூக்கி போட்டு இருக்கான், யோக பலேன செய்வ. யோக பலேன இப்ப அஷ்டாங்க யோகம் என்ன, 6வது அத்தியாயத்தை திருப்பி எடுப்போம். 6வது அத்தியாயத்தை திருப்பி எடுத்து அதுல ஆசனம் எப்படி, அதுல உட்கார்ற முறை எப்படி, அந்த அத்தகைய தியானம், அத்தகைய தியானத்துல உட்கார்ந்து மனசை சுவாதீனப்படுத்தி இந்திரியங்களை சுவாதீனப்படுத்தி யோக பலேன செய்வ போச்சுடா. அப்ப இவ்வளவு நாள் பண்ண பக்தி எல்லாம் வியர்த்தமா போயிடுதா? இத்தனை நாள் பண்ண கிருஷ்ணநாமம் ராமநாமம் எல்லாம் போயிடுதா? எனக்கு பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வன என்ன அர்த்தம்? பின்ன பக்தி மட்டும் போராது, யோக பலேன செய்வ. அப்ப யோகாபியாசமும் பண்ணிட்டே இருக்கணும், அதுதான் இங்க அர்த்தமா அப்படின்னு பார்த்தா அதுதான் அப்படி இல்ல. பக்தியே யோகம்னு ஆயிடுத்தீங்க, அவ்வளவுதான். பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ, ரெண்டும் உபாசனை தான். இந்த பிரேம பக்தியானது பக்தி அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டாலும், இந்த யோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த அஷ்டாங்க யோகம், யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அதெல்லாம் பிரத்யோபகாரம் அதெல்லாம் எடுத்துட்டா கூட ரெண்டுமே உபாசனை தான். அந்த முறையை எடுத்துட்டாலும் அதுவும் உபாசனை தான். இந்த பிரேம பக்தியை எடுத்துட்டா இதுவும் உபாசனை தான். ரெண்டுமே உபாசனை அப்படிங்கிற ரீதியில ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல சாஸ்திர பரிபாஷையில இந்த தியான யோகத்தையும் பக்தின்னு தான் சொல்லுவான். சாஸ்திர பரிபாஷையில தியான யோகம் என்னன்னா அதுவும் பக்தி அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பக்திங்கிற ரீதியில இந்த யோகம் நம்ம உட்காந்து தியானம் பண்ற யோகத்தை தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்ல கிருஷ்ணா என் கண்ணப்பா அப்படின்னு அந்த பிரேம பக்தியை நம்ம தேர்ந்தெடுத்துட்டாலும் சரி, ரெண்டும் உபாசனை தான். அதனால இங்க அப்படி அர்த்தம் ஆகாது. பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ, யோக பலத்தால கூட அடைய முடியாத பகவான கீர்த்தனத்தால அடையலாம் அப்படிங்கிறதுதான் இங்க சுலபம். பக்தியா யுக்தோ யோக பலேன செய்வ. ஏன்னா கிருத்தயுகத்துக்கு தியானம், இத்தகைய தியானங்கள். திரேதா யுகத்துக்கு யஜ்ஞம், துவாபர யுகத்துக்கு அர்ச்சனை, கலௌதத் ஹரி கீர்த்தனா, கலியில ஹரிபக்தி அப்படின்னு சுலபமா வச்சுட்டாலே நமக்கு தான் கலியில. ஆனாலும் சில பேர்கள் கேட்பார்கள், எனக்கு தியானம் பண்ணதனுடைய பலன் வேண்டாமா அதனால நான் தியானம் பண்றேன், இல்ல எனக்கு யஜ்ஞம் பண்ணதனுடைய பலன் வேண்டாமா அதனால நான் யஜ்ஞம் பண்றேன், இல்ல எனக்கு அர்ச்சனை பண்றதுக்கான பலன் வேணுமே அதனால நான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்கும் ஒரு சுலபம் என்னன்னா, தியானம் பண்ணதுனால உனக்கு என்ன பலன் வருமோ, யஜ்ஞம் பண்ணதுனால என்ன பலன் வருமோ, இல்ல அர்ச்சனை பண்ணதுனால என்ன பலன் வருமோ அது கலௌதத் ஹரி கீர்த்தனா. அத்தகைய பலன்கள் உனக்கு ஹரி கீர்த்தனத்தினாலேயே, ஹரிநாம சங்கீர்த்தனத்தினாலேயே வந்துடும் அப்படிங்கிறதுதான் அதனுடைய பெருமை. அப்ப தியானம் பண்ணிதான் பகவான் அடையணும், யஜ்ஞம் பண்ணிதான் பகவான் அடையணும், இல்ல அர்ச்சனை பண்ணிதான் பகவான் அடையணும்னு இருந்த போதிலும் இது அத்தனைக்கு நீ பண்ணதுனால உனக்கு வரக்கூடிய பலன் அங்க ஒண்ணுதானே. பலன்கிறது பகவான் அடையணும், அதுதானே பலன்.
அதுதான் பலன் அப்படிங்கறச்சே அத நீ ஹரிகீர்த்தனம் பண்ணாலேயே வந்துரும். பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக். பிறகு யோகத்தோட செய்யக்கூடிய பக்தி தான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் நம்ம எல்லாரும் சந்தியில நிக்க வேண்டியதுதான். யோகத்தோட பண்ற பக்தி தான் பிரயோஜனம்னா எங்க இந்த யோகாபியாசம் பண்றது? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு சுலபமாக யோக பலேன செய்வ பக்தியாயுக்தோன்னு இங்க வச்சுட்டா. பிறகு புருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக்கு, அந்த பிராணன் போற சமயம், அந்த அந்திம காலத்துல சாகும் போது அந்த யோக பலத்தை கொடுக்கறது கிருஷ்ணனுடைய பொறுப்பு. இந்த யோக பலம் அப்படிங்கிறது அந்திம காலத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த அந்திம சுவாசம் போற சமயத்துல நம்ம பண்ணக்கூடிய தியானம் தான் இங்க யோக பலம் அப்படின்னு சொல்றா. அந்த யோக பலம் பின்ன நம்ம சித்த சுத்தி அப்படின்னு வேணா இங்க எடுத்துக்கலாம். அந்த சித்த சுத்திங்கிறது எப்படி வருது? நம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே இருந்தா அந்த சித்த சுத்திங்கிறது தானா வரப்போறது. அது அவன் கிருப்பையால வரும், கிருஷ்ண கிருப்பையால வரும். வேற ஒண்ணுமே இது சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. இங்க கிருஷ்ண கிருப்பை தான் மறுபடியும். ஏன்னா நம்ம அந்திம காலம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமானதுங்கிறச்சே அது நம்ம கையில இல்லை. நம்ம என்னதான் நினைச்சாலும், நம்ம என்ன புண்ணியம் பண்ணாலும், புண்ணியம் பண்ணவன் மறுபடியும் அந்த புண்ணிய கர்மாவுக்காக திருப்பிதான் பிறப்பான். பாபம் பண்ணவன் பாப பிராரப்தத்தினால திரும்பி பிறப்பான். ஆனால் அந்த கிருஷ்ண சிந்தனை அப்படிங்கிறது பின்ன எப்பதான் வருது? நம்முடைய இத்தனை நாட்கள் கழிச்சுட்டோம் இல்லையா? இத்தனை நாட்கள் நம்ம இங்க இருந்து இன்னும் நம்ம கரையேறலைங்கிறது சத்தியமா இருக்கு. அப்படி இருக்க இந்த கிருஷ்ண சிந்தனைங்கிறது கொஞ்சமாவது வராதா? அதுக்கு நம்ம கொஞ்சமாவது நாம ஜபம் பண்ணிருக்கணும் ஒரு தடவையாவது. அதுதான் அந்த ஜீவன் இப்ப இங்க கேட்கிறாப்புல இங்க அமைஞ்சிருக்கு. என்னன்னா, ஒரு தடவையாவது இந்த பகவத்கீதை கேட்டேன்னு நீ நினைச்சுக்கோயேன். இது நான் உன்னுடைய நாம ஸ்மரணம் நான் பண்ணேன்னு நீ நினைச்சுக்கோயேன். நான் உன்னை நினைக்கிறேங்கிறத விட்டுடு, நீ நினைச்சுக்கோயே என்ன அப்படிங்கிறாப்புல இங்க வியாக்கியானம். நம்ம நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்திம காலம் எப்படி இருக்குமோ தெரியல. ஆனா அந்த சமயத்துல பகவான் நம்மள நினைக்கணும் அப்படிங்கிறது பீஷ்மர சாட்சி. பீஷ்மர் அங்க சரதல்பத்துல படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கிறச்சு அங்க யாரையாவது பார்த்து, யாருடாப்பா, யாராவது இங்க போறியாப்பா? இங்க போற, அஸ்தினாபுரமா போறேன், அங்க கிருஷ்ணன் இருக்கானாமே, அவன்கிட்ட கொஞ்சம் சொல்ல, நான் இங்க சாக கிடக்குறேன்னு சொல்ல அப்படின்னா பீஷ்மர் சொன்னார் இல்லையே. ஆனா கிருஷ்ணன் தியானம் பண்ணான் பீஷ்மர அப்படின்னு வருது. நம்ம மகாபாரதத்துல இப்ப அனுபவிக்க போறோம். இந்த கிருஷ்ணன் தியானம் பண்றானாம் பீஷ்மர. என்ன தியானம் பண்றான்? என்னுடைய பக்தன் அங்க சாக கிடக்கிறானே அப்படின்னு அவனுடைய பந்து பரிபாரங்கள் எல்லாரையும் அழைச்சுண்டு கிருஷ்ணன் போயிட்டான். பீஷ்மருக்கு நாம் போய் நிக்க வேண்டாமா அவருடைய அந்திம காலத்துல? அப்படி தியானம் பண்ணாரே என்ன அப்படிங்கிற அந்த ஆசையோட போய் கிருஷ்ணன் நின்னானே. அதத்தான் இங்க நான் நினைப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியாது, பிராணம் போற சமயத்துல புவோ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம். அந்த திவ்யமான அந்த பரம் புருஷனு, அந்த ஆதித்ய வர்ணனா இருக்கக்கூடிய ஒன்ன நான் நினைப்பேனோ இல்லையோ தெரியலப்பா. கிருஷ்ணா நீ என்ன நினைச்சுடுப்பா, என்ன நீ ரட்சி, நீ என்ன நினை. நம்முடைய பக்தன் நன்னா கண்ணு இருந்த காலத்துல என்ன பார்க்கணும்னு ஓடி ஓடி வருவனே திவ்ய கஷேத்திரங்களுக்கு. காது நன்னா இருந்த காலத்துல என்னுடைய கதாசிரவணம் பண்ணானே. வாய் நன்னா இருந்த காலத்துல என்னுடைய நாமா சொன்னானே. மனசு சிந்தனை புத்தி சுவாதீனம் நன்னா இருந்த காலத்துல கிருஷ்ணானி என்ன ஸ்மரிச்சானே. என்னுடைய திவ்ய கஷேத்திரங்களுக்கு ஓடி ஓடி வந்தானே. அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணானே அவன் கையால. அவன் இன்னைக்கு இட்டபடி அப்படி மரண படுக்கையில கிடக்குறானா? ஆத்ம பந்து இல்லையா அவன்? அவன் விட்டுடுவானா? அந்த ஆத்ம பந்துவான அவன் என்ன தேக பந்துக்களே விடுறது இல்லையே. யாராவது இந்த மாதிரி மரணப்படுக்கையில படுத்துட்டு இருக்கானா எல்லாருக்கும் சொல்லி விட்டுடு அப்படிங்கிறாளே. அப்படி எல்லாருக்கும் சொன்ன உடனே இவன் இட்டபடி இருக்கானேன்னு தேக பந்துக்களே ஓடி வந்து பாக்குறாளே. தாத்தா என்ன தெரியறதா, இல்ல பாட்டி என்ன தெரியறதான்னு தேக பந்துக்களே ஓடி வந்து பார்ப்பாராகில் ஆத்ம பந்துவான அவன் விடவா போறான் நம்மள பிரயாண காலத்துல? அதுக்கு ஒரே ஒரு சாதனம், நம்ம குறைஞ்சபட்சம் அவனை நினைக்கணும். இன்னைக்கு நமக்கு புத்தி சுவாதீனம் நன்னா இருக்கிறச்சு அவனை நினைக்கணும், அவனுடைய கல்யாண குணங்களை கேட்கணும். பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியாயுக்தோ யோக பலேன செய்வ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம்.
அத்தகைய ஒரு ஜீவனை பிரயாண காலத்துல கிருஷ்ணன் கைவிட மாட்டான் அப்படிங்கிறது இங்க வியாக்கியானம். பிறகு அடுத்தது 11வது ஸ்லோகம். யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யதயோ வீதராகாஹ யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி யே தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே. அந்த பகவானை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். பிடிக்கிறதுன்னா அவனை சாட்சாத்தப்பா இப்படி பிடிக்கிறது இல்ல, அவனுடைய சிந்தனைய நம் மனசுல கொண்டு வரத்துக்கு ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். இங்க பிரணவத்தை தான் இங்க சொல்லப்படுறது. எதக்ஷரம் வேத விதோ வதந்தி. பிரணவம் பிரணவம் அப்படிங்கிறது அந்த ஓம்காரம். அதை எல்லாரும் அப்படி நினைச்சபடி நினைச்ச இடத்துல இப்பெல்லாம் அதை சொல்லிடுறோம். அந்த பிரணவத்தை அதுக்கு உண்டான கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் அதுக்கு அதிகாரியும் கிடையாது. இந்த பிரணவத்தை அப்படி எங்க வேணாலும் எப்படி வேணாலும் உச்சரிக்கிறது அப்படிங்கிறது. அந்த பிரணவத்துக்கு சில அதிகாரிகள் இருக்கா. அந்த பிரணவம்ங்கிறது ஒரு சப்தம், அதுக்கு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஆனது. அது நினைச்சபடி அப்படி உபயோகிச்சிடக்கூடாது. பகவானை பிடிக்கிற ஒரு ஆதாரமாக நம்ம எப்படி நம்ம ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு நாம ரூபங்கள் நம்ம சொல்றோமோ, ஆனா அதுக்கான ஒரு அதிகாரிகள் சில பேர்கள் இருக்கா. அவர்கள் இந்த ஓம்கார பிரணவ சப்தத்தை கொண்டே பகவானை பிடிக்கிறார். அத யதக்ஷரம் வேத விதோவதந்தி. வேத வித்துக்களா இருக்கக்கூடிய அத்தகையவர்கள், வேதத்தையே அத்தியனம் பண்ணவர்கள் அந்த பிரணவத்தை பிடிக்கிறார்கள். நமக்கு அந்த தாரக மந்திரம் அப்படிங்கிறது ராமநாமம் ஒன்றே நமக்கு போறோம். நமக்கு அத்தகைய அதிகாரியா நம்ம ஆகணும் அப்படின்னா அத்தகைய நிலைக்கு நம்ம போற வரைக்கும் நமக்கு அத்தகைய நிலை இல்லை அப்படின்னு ஒருவர் கருதினா அவர்களுக்கு இந்த ராம நாமமே பிரணவத்துக்கு ஈக்குவல் தான். ராம 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 ராம. இதுக்கு அந்த ஒரு கானம்ங்கிறது ஒண்ணு வருது இல்லையா, இதுல இதுவே பிரணவம் தான் அப்படின்னு நமக்கு சொல்ல. இதுவே பிரணவாகார மந்திரம் தான். நம்ம ராம நாமத்தையே நம்ம தாரகமாக பிடிச்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல பிரணவத்தை தாரகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால்தான் அந்த தாரக மந்திரம் ராமநாமம் அப்படின்னு நமக்கு சுலபமா நமக்கு வந்துடுது. பிரணவத்தை தான் உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம ராமநாமத்தை உச்சரிச்சாலே போரும். முற்றும் பக்குவம் அடைஞ்ச எதிகளுக்கு ஒரு முக்கிய விஷயமாக பிரணவம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் யதக்ஷரம் வேத விதோ வதந்தி விஷந்தி யதயோ வீதராகஹ. யஜ்ஞம் பண்றும் த்விஜர்களுக்கு எந்த பிரணவத்தை உபாசிக்கிறார்களோ, முற்றும் கடந்த சந்நியாசிகள் எந்த பிரணவத்தை உபாசிக்கிறார்களோ அந்த பிரணவம் அப்படிங்கிறது எவர்களால உச்சரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிகாரி அதுக்கு அப்படின்னு இருக்கிறதுனால அத்தகைய நிஷ்டையோட இருக்கிற அந்த நைஷ்டிகத்தோட இருக்கக்கூடிய பிரம்மச்சரிய விரதத்தோட அவர்கள் இருந்து யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யக. அத்தகைய பதத்தை அவர்கள் எதை உச்சரிச்சு இவ்வளவு கடுமையான விரதங்களை அனுஷ்டிச்சு அந்த பிரணவத்தை உபாசிக்கிறார்களோ அது என்ன அப்படிங்கறத அர்ஜுனா நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு இங்க கிருஷ்ணன் சொல்றான். யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம். தத்தே பதம் அதாவது இந்த யஜ்ஞம் பண்றவர்கள், பக்குவம் அடைந்த சந்நியாசிகள், பிரம்மச்சரிய விரதத்தையே முக்கியமாக கருதுபவர்கள் எந்த பிரணவாகாரத்தை உபாசித்து என்ன ஆதாரமா பிடிக்கிறார்களோ அத்தகைய அந்த பிரணவாகாரத்தை பிடிக்க முடியாதவர்கள், இத்தகைய விரத நிஷ்டையோட இருந்து பிரணவாகாரத்தை பிடிக்க முடியாதவர்களுக்கு என்ன பதம் அப்படிங்கறத நான் சொல்றேன். தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே. பிறகு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹ்ரிதி நிருத்ய சக மூர்த்யாதாயாத்மனஹ பிராணாகாம் அஸ்திதோ யோகதாரணாக. இத 12, 13 இது ரெண்டுமே ஒரு விஷயமாக அப்படியே கண்டினியூவஸா வருது. சேர்ந்து பார்க்கணும். யோகத்தினால பிராணன் போகிற முறை அப்படிங்கிறது வேற. என்னன்னா அவர்கள் இந்த சாமான்யமா இருக்கக்கூடிய இந்த நவத்வாரத்தால அவர்களுடைய பிராணன்கிறது போகாது. ஏதாவது கண்ணாலேயோ இல்ல காதாலேயோ இல்ல மூக்கு ஒட்டையாலேயோ பிராணன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர்கள் என்ன பண்ணுவார்கள், இந்த இந்திரியங்கள் எல்லாம் அடக்குவார்கள்.
அடக்கி அந்த அந்த மூலத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால பிரணவ சக்தியை கொண்டு அதை கலப்புவான். அதை எப்படி அதை கலப்பி மூலாதாரத்திலேருந்து அந்த பிரணவ சக்தினால் அதை கலப்பி கபாலம் வர அதை கொண்டு போய் நிறுத்துவார்கள். அதை அத்தகைய எதிகள் அதை பண்ணுவா. சர்வத்வாராணி சம்யம்ய சர்வத்வாராணி, சாமானிய இந்த துவாரங்கள்லேருந்து அவர்களுடைய பிராணம் போகக்கூடாதுங்கிறதுனால யோகத்தினால அதை கட்டுப்படுத்தி அவர்கள் கொண்டு செல்வார்கள். அவர்கள் பிடிக்கிறது என்ன அப்படிங்கிறது ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி त्वजन्देहौ गो गो सयाति परमां गतिं सयाति परमां गतिं. அவர்கள் பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த பிரணவாகார மந்திரத்தை. ஓம் இத்யேக்ஷராம் பிரம்ம, ஓம்ங்கிற அந்த அத்தகைய அக்ஷரத்தை அவர்கள் பிடிக்கிறார்கள். அத்தகைய யோகிகள், நாங்க யோகிகள் எப்படி அந்த பிரணவத்தை உபாசிக்கிறார்கள் அப்படிங்கறத தானே இங்க சொல்லிட்டு வரார். அதனால எல்லாரும் பாக்குறவர்கள்லாம் வெறும் அப்படி அந்த பிரணவாகார மந்திரத்துல அப்படி உபயோகித்து போயிடக்கூடாது. ஏன்னா அதுல அவ்வளவு பவர் இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கான அதிகாரிகள் இங்க சொல்ற யஜ்ஞத்தை பண்ணக்கூடியவர்களோ அல்லது முற்றும் கடந்த சன்னியாசிகளோ இல்ல பிரம்மச்சரிய விரதத்தை அப்படி அனுஷ்டிக்கிறவர்களோ அந்த பிரணவாகார மந்திரத்தை பிடிச்சுண்டு கரையேறதுங்கிறது அது வேற விஷயம். அவர்கள் இந்த சாமானிய இந்த நவத்வாரத்திலேருந்து அவர்களுடைய பிராணங்கிறது போகாது. சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹிருதி நிருத்யசக, மனசையும் அடக்கிடுவார்கள். பிராணாயாமத்திலே பார்த்தோம் இல்லையா, உள்ள அப்படி மூச்சை இழுத்து கட்டுப்படுத்தி அப்படியே வெளியில விடாம அப்படியே நிறுத்திடுவார்கள். அது ஒரு விதமான பிராணாயாமம். அல்லது வெளியில மூச்சை விட்ட பிறகு அப்படியே நிறுத்திடுவார்கள். மேற்கொண்டு மூச்சு சுவாசம்ங்கிறது உள்ள போகாது. அது ஒரு விதமான பிராணாயாமம் அப்படின்னு சொன்னோமே, விதவிதமான பிராணாயாமம். அத்தகைய யோகிகள் கடைபிடிக்க வேண்டியது இந்த பிரணவாகார மந்திரத்தை. அதையே அவர்கள் ஆராதனமாக கொண்டு கொண்டுதான் அவர்கள் அந்த நிலையை அடையறார்கள். அப்படிங்கிறதுனால அது யோகிகளுக்கு. நமக்கு அதுக்காக தான் அந்த சுலபமாக ராமநாமம் அப்படின்னு வச்சுட்டா, நம் ராமநாமத்தை பற்றிண்டே நம் கரையேறலாம். பகவன் நாமம் அதுக்கு தாரகம் அப்படிங்கிறது இங்க பிரணவாகாரத்தை சொல்லியிருக்கு, இந்த பிரணவ சப்தத்தை சொல்லியிருக்கு. ஆனா அத்தகைய தாரக மந்திரம் ராமநாமம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கு இல்லையா. அதனாலேயே நம் ராமநாமத்தை பற்றிண்டே நம் கொண்டு போயிடலாம் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு எந்தெந்த பாபம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிற கணக்கு வழக்குங்கிறது நமக்கு இல்லாததுனால, அதனால அந்திம காலம் நமக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாததுனால இது யோகிகளுடைய நிலை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டு தள்ளுவோம். நம்ம சாமானிய நிலையை நம்ம எடுத்துட்டு வந்தாலே இந்த பிரணமம் வரைக்கும் போக வேண்டாம். நம்ம சாமானியமா இந்த ராமகிருஷ்ணாதி நாமங்களை நம்ம எடுத்துட்டாலேயே போறோம். ஏன்னா நம்ம பண்ண பாபம் எவ்வளவு பண்ணிருக்கோங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா பூர்வ ஜென்மம் வாசனை தான் நமக்கு இருக்கே தவிர பூர்வ ஜென்மத்துல நம்ம என்னென்ன பிராரப்தம் பண்ணோங்கிறது நமக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் கணக்கு எழுதி வச்சிருக்கா சித்திரகுப்தன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு சின்ன வயசுல இருந்து நம்மளுடைய பாட்டி எல்லாம் நமக்கு சொன்ன கதைங்கிறது அதுதான். சித்திரகுப்தன் எழுதிப்பான்னு சித்திரகுப்தன் என்ன ஒரு நோட்டு வச்சுன்னு நோட்டு வாரியா ஓகே இந்த நோட்டு இவாளுக்கு இந்த நோட்டு இவாளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்ஸ் எழுதுறது போல அவன் எழுதல. நியாயமா பார்த்தா, ஏன்னா அப்படி எழுதினா இது எத்தனை நோட்டு வேணும் நம்ம செய்யக்கூடிய பிராரப்தத்துக்கு. அல்ல அப்படி எழுதல. நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், இப்ப ஸ்கேன் ஒரு QR கோடுன்னு இப்ப ஒண்ணு வந்துடுது இல்லையா, நம்ம மொபைல்ல கொண்டு போய் அதுல காமிச்சா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி என்ன இருக்கோ சொல்லிடுறது இல்லையா. அது போலதான் நமக்கு நாம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு ஸ்கேன் சித்திரகுப்தன் கிட்டக்க இருக்கு. அதை பார்த்தாலேயே அவன் சொல்லிடுவான் இவா எங்க என்னென்ன செஞ்சா, என்னென்ன பாப்பம் பண்ணா, என்னென்ன புண்ணியம் பண்ண எல்லாம் அதுல தெரிஞ்சிடும். அந்த ஒரு QR கோட் ஸ்கேன் மாதிரிதான் அது. அதனால அந்த சித்திரம் அடுத்த ஜென்மாவுக்கான சித்திரம் நமக்கு இப்பவே எழுதப்பட்டது. அதனாலதான் சித்திரகுப்தன்னே அவனுக்கு பெயர். நான் அடுத்த ஜென்மாக்கு இவன் எப்படி இனிமே இவனை தயார் பண்ணணுங்கிற சித்திரத்தை அவன் வரைஞ்சிடுறதுனால காலம் பூரா நம்ம எதையோ ஒன்ன ஸ்மரிச்சுட்டே மடியறதுனால சித்திரகுப்தன் கையில நம்ம அகப்பட்டுடுறோம். அடுத்த சித்திரகுப்தன் நமக்கு அடுத்த பிறவி என்னன்னு எழுதுறானோ அதுதான்.
அடுத்த பிறகு அவன் எழுதி கணக்கு போட்டு கொடுத்துருவான் யமன் கிட்ட, இது இது இந்த ஜீவன் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கான பிராரப்தம் கொடுக்க வேண்டியது யமனுடைய கடமை அப்படின்னு இருக்கிறதுனால அது அப்படியே போறது. அதனால பிரணவம் வரைக்கும் நான் எப்படி போறது? ஏன்னா இங்க நடுப்புல ஒரு ஸ்லோகத்துல என்ன வந்திருக்கு, யோகம் பண்ணுன்னு வேற வந்திருக்கு. ஆனா அதுக்குதான் நம்ம பக்தியே யோகம் அப்படின்னு நமக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப பிரணவம் வரைக்கும் நான் எங்க போய் நான் பிடிக்க முடியும்? யோகிகள் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால அது வேற, அதை விட்டுடுவோம். அவர்கள் உபாசிக்கிற முறைங்கிறது பிரணவம். ஆனால் நமக்கு ராம நாமமே பிரணவம். ராம நாமத்தை நம்ம ஸ்மரிச்சாலேயே போறோம், அதுவே நமக்கு பிரணவம். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஓம்கார சப்தத்தை கொண்டுதான் நம் பகவானை அடையணும் அப்படின்னு இல்லாம அதுக்கு அதீனமா இருக்கக்கூடிய அந்த தாரக மந்திரமான அந்த தாரக பிரம்மம், அந்த தாரக மந்திரம், அந்த தாரக மந்திரமான ராமநாமத்தை சொன்னாலேயே நம்ம எப்படி வேணாலும் தியானம் பண்ணலாம். கோதண்ட பாணியாக அந்த ராமபிரான தியானம் பண்றோம், அப்பப்ப ராமா ராமா அப்படின்னு நம்ம பிரணவத்தை உச்சரிக்கிறோம் அப்படின்னு இருக்கலாம். இல்ல வேணுகான லோலனாக அந்த கிருஷ்ணன் நம்ம எதிரில வந்து பர்ஹாபீட்டம்னு அந்த கிருஷ்ணன் நம்ம எதிரில வந்து நிக்கிறான்னு அப்படியும் தியானம் பண்ணலாம். நம்ம எப்படி வேணாலும் தியானம் பண்ணலாம். ஆனால் நம் தியானம் பண்ணணும். தியானம்ங்கிறது இங்க என்னன்னா ஸ்மரணம். அந்த ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க சத்தியமாக அமையறது. அதனால பிரணவத்தை கொண்டுதான் ஸ்மரணம் இல்ல. அந்த பிரணவம் பண்ணக்கூடிய யோகிகள் என்ன செய்யறார்களோ, அவர்கள் என்ன சாதனைகள் செய்யறார்களோ அத்தகைய சாதனை உனக்கு ராம நாமத்தினாலேயே கிருஷ்ண நாமத்தினாலேயே வந்துடுறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார். ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம வியாஹரன் மாம் அனுஸ்மரன் யப்ரயாதி त्वजन्ते गो सयाति परमां गतिं परमां गतिं அவன் பரம கதியை அடையறான். பரமாம் கதிம் அப்படின்னு இங்க சொல்றது என்னையே அடையறான் அப்படிங்கிறதுதான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல நமக்கு வருது. அனன்ய சேதாக சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷஹாக தஸ்யாஹம் சுலபஹா பார்த்தாக நித்யயுக்தஸ்ய யோகினஹாக. அப்படின்னா கிருஷ்ணா இப்ப அர்ஜுனனுக்கு ஒரு பயம் வந்துடாதா? அத்தகைய யோகிகள் போல நான் இப்ப பத்மாசனம் போட்டுன்னு உட்காந்து இத்தகைய விரதங்கள்லாம் நான் அனுஷ்டிச்சுண்டு அப்படி நான் பிரணவத்தை உச்சரிச்சு பிரணவமே பகவானுடைய நாம ஜபமாக ஆக்கி அந்த பிரணவத்து மூலமாக நான் பக்குவம் அடைஞ்சு நான் யோகாபியாசங்கள் பண்ணி ஆக ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்மன்னு அத்தகைய பிரம்மத்தை நான் அனுபவிச்சு அந்த பிரம்மத்துல லயமாகி அந்த பிரம்மத்தையே சாட்சாத்கரித்து இப்படி நான் போய் அடையணும்னா நான் எப்படி அடைவேன்? அது யோகிகளுக்கு. அதுக்குதான் சொல்றேன், அது யோகிகளுக்கு, உனக்கு நான் சொல்லல. சுலபஹா பார்த்தா, நீ சுலபமாவே வா என்கிட்ட. அனன்ய சேதாக சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷஹா. யோமாம் ஸ்மரதி நித்யஷஹா. நீ என்ன முதல்ல ஸ்மரி போறோம், நீ என்ன ஸ்மரிச்சாலேயே போறோம். அதுக்குதான் அவனை அவ்வளவு தூரம் அவர்கள் செய்யறார்கள்னு அவர்களுடைய நிலையை தான் நான் உனக்கு சொன்னேன். அதுக்காக நீ அப்படி செய்யன்னு அவனை சொல்லல. அவ செய்வாங்கிறதையாவது நான் சொல்லவாவது வேண்டாமா? ஏன்னா அத்தகைய அதிகாரிகள் இருக்கான்னு காட்டவாவது வேண்டாமா? அதனால கிருஷ்ணன் அவர்களை காண்பிச்சாலே தவிர, ஆனா பார்த்தா நீ அதை பண்ணணும்னு நான் உன்னை சொல்லலையே. அனன்ய சேதாக சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷஹா. நித்யன ஸ்மரி போருமே. அனவரதமும் ஸ்மரிக்கணுமோ கிருஷ்ணா? அனவரதமும் ஸ்மரிக்கணுமோ? வேண்டாம். அதுக்குதான் முதல்லயே சொல்லிட்டேனே யுத்தியச்ச அப்படின்னு சொல்லிட்டானே. யுத்தமே பண்ணு, யுத்தம் தான் உன் கடமை. அதனால யுத்தமே பண்ணு, உன் கடமைய பண்ணு. கடமைய பண்ணிட்டு கிருஷ்ணா இன்னைக்கு என்னுடைய கடமை பூர்த்தி ஆச்சு சொல்லு, அவ்வளவுதான் முடிஞ்சது என் ஸ்மரணம்னு சொல்றேனே. தஸ்யாகம் சுலபஹா பார்த்தா. சுலபமா நான் உனக்கு சொல்லிட்டேனே. ஒரு நாளைக்கு ஒரு தடவை என் சிந்தனையை வை அப்படின்னு தானே நான் சொல்றேன். எல்லாத்தையும் லோகத்துக்கே அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லிட்டான் இல்லையா கிருஷ்ணன்? லோகத்துக்கே எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணு, உன் சரீரம் மனசு எல்லாத்தையும் லோகத்துக்கே அர்ப்பணம் பண்ணு. இந்த வாக்கு மட்டுமாவது நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணலாமே. நம்ம அப்பப்ப கிருஷ்ணா 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 கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பழகிட்டோம்னா நம் தூங்கின்னு இருந்தா கூட நம்ம ஸ்வப்பனத்துல கூட நமக்கு கிருஷ்ண நாமம் வந்துட்டே இருக்கும். ஸ்வப்பனமே பிரமாணம். நம்மளுடைய வாசனைகளுக்கு நம் காண்ற கனவே பிரமாணம்.
நம்ம என் மனசுல என்ன கவலை இருக்கோ இல்ல என்ன சந்தோஷம் இருக்கோ நம்ம அதையே நினைச்சு 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 நம்ம தூங்குறதுனால நமக்கு கனவு கூட அதே மாதிரி வருது இல்லையா? நம்முடைய கவலையே நம்ம நினைச்சுன்னு தூங்கினா கவலையாகவே நமக்கு கனவு வருது. இல்ல நம்ம சந்தோஷமா இருக்கிறத நினைச்சுன்னு நம்ம சந்தோஷமா தூங்கினா ஏதோ ஒரு சுகம் நம்ம கனவுல வருது. இப்படி அதுதான் வாசனைங்கிறது. ஜென்ம ஜென்மாந்திரமான வாசனைங்கிறதே அதுதான். நம்ம கவலையை நினைச்சுட்டு மடிஞ்சோமாகில் அடுத்த ஜென்மா மறுபடியும் கவலையோட மறுபடியும் அந்த சந்தோஷத்தை நினைச்சு நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எனக்கு அடுத்த அஜெண்டா இது இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம மரணிக்கிறதுனால அடுத்த ஜென்மா அதே அஜெண்டா அப்படியே தொடர்றது. இது நம்ம சொப்பனத்துல எப்படி நம்ம எதை நினைச்சுட்டு போறோமோ அதே பாவம் வருதோ அதே போலதான் இங்க நம்ம எதை நினைச்சுட்டு மரணிக்கிறோமோ அதே பாவம் வருதுங்கிறதுனால நம்ம அனவரதமும் கிருஷ்ண சிந்தனை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அப்பப்ப நம்ம கடமையை செய்யற மத்தியில கொஞ்சம் நம்முடைய வாய் கிருஷ்ணன் நம்ம நினைக்க கூட வேணாம், மனசையும் லோகத்துக்கு கொடுத்துடுன்ட்டான். அதுக்குதான் மனசையும் கொடுத்துரு லோகத்துக்கே. நீ என்ன வேலை பண்றியோ அதே கான்சென்ட்ரேட்டடா பண்ணு, வெறுமா அந்த வாய் கிருஷ்ணான்னு அசையட்டுமே. இல்ல ராமா, அதுல எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும் இதை சொல்லி முடிக்க, அதை மட்டும் சொல்லு போறோங்கிற. ஆனன்ய சேதாக சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாகம் சுலபஹ பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. நித்தியம் யோகம் பண்ணக்கூடிய ஒரு யோகி, அவ்வளவு சாதனம் பண்ணக்கூடிய ஒரு சந்நியாசி, அவ்வளவு அபியாசம் பண்ணக்கூடிய ஒரு முற்றும் கடந்த ஒரு ஞானி, அவர்கள் எல்லாம் செய்யக்கூடியத நீ வெறுமா உன்னுடைய வாக்கால கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த சப்த மாத்திரத்தினால அந்த ஒரு திருநாமத்தினாலேயே நீ அடைஞ்சிடுவாய். தஸ்யாகம் சுலபஹா பார்த்தா. இது பார்த்தனுக்கு சொல்லல, இது நமக்கே சொன்னது போல இருக்கு. ஒருவேளை அர்ஜுனன் நீ உட்காந்து தியானம் எல்லாம் பண்ணி எதையாவது செய்யு சொன்னா கூட செஞ்சுடுவான். ஏன்னா கிருஷ்ணன் சொன்னானே அப்படிங்கறதுனால செஞ்சாலும் செஞ்சிடுவான். ஆனா நம்ம செய்ய போறதே இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இது நமக்காகவே சொன்னது போல இங்க தெரியறது. என்னன்னா உன் கடமைகளை செஞ்சுட்டு நடுவுல என் நாமத்தையும் சொல்லு. இவ்வளவு சுலபமானது நம்முடைய சனாதன தர்மம். ஏன்னா எப்பவும் எனக்காகவே இருக்கணும், எப்பவும் என்னையே யோசிக்கணும், என்னையே செய்யணும், இதுலயே இருக்கணும் அதுலயே இருக்கணும் அப்படிங்கறது போல இல்லாம நீ உன்னுடைய கடமைகளை நித்திய கர்மாக்களை செஞ்சுண்டு எப்பயாவது ஒரு தடவை என்ன நினை அப்படின்னு இவ்வளவு சுலபம் பண்ணி கொடுத்துட்டான் இல்லையா நமக்கு கிருஷ்ணன். கிருபாலும் அத்தகைய கிருஷ்ணனுடைய தியானத்தோடையே இன்னைக்கு நாம் முடிச்சுப்போம். மேற்கொண்ட 8வது அத்தியாயம். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்லோகங்களுக்கு விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு, வியாக்கியானங்கள் நிறைய இருக்குங்கிறதுனால அதை அடுத்த பிரவச்சனத்திலேருந்து தொடருவோம். அடி